பிரேமாம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க. நமச்சிவாயம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாடு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவடு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாத வெண்பா எப்பொழுதும் சொக்கநாத வெண்பா பாடிதான் தொடங்குவது நம்முடைய மரபு. அந்த வகையில இப்பொழுது சொக்கநாத வெண்பா பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. விதி மார்க்கம் எப்பொழுதும் வேவரியே நூலின், விதி மார்க்கம் அல்லாது மெய்யாம் கதிமார்க்கம் காட்டுவாய், நாயேன் கரையேறு எவ்வுலகும் ஆட்டுவாய் சொக்கநாதா, நாயேன் கரையேறு எவ்வுலகம் ஆட்டுவாய் சொக்கநா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே, சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த இந்த திருவாசகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது அருள் பத்து என்ற பதிகத்திலே நாம் 6வது பாடலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த அருள் பத்து என்பது திருவாசகத்திலே 29வது பாடலாக 29வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. இந்த அருள் பத்து என்பது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அருள் பத்து நம்மை மகாமாய சுத்தி என்று சொல்லுகின்ற மகாமாயையிலிருந்து நீக்குகின்றது. மாயையினுடைய பிடியிலிருந்து, இறைவனுடைய திருவருள் பிடியிலிருந்து நம்மை மாற்றுகின்ற படலம் தான் இந்த அருள் பத்து. மாயை என்ற பிடியிலிருந்து நீங்கினால் இந்த ஆன்மா தானாகவே அருள் என்ற பிடிக்குள் மாட்டிக்கொள்ளும். ஆன்மா எப்பொழுதுமே மாயை ஏதோ ஒரு பிடிக்குள்ள இருக்கும். இந்த ஆன்மாவோட இயல்பு எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிடிக்குள்ளதான் இருக்கும். இது பிடியை விட்டு இருக்காது. இந்த ஆன்மா எப்பொழுதுமே யாருக்காகவோ அடிமையாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆன்மாவினுடைய இயல்பு யாருக்காகவோ எதுக்காகவோ இது அடிமையாக இருக்கும். அடிமைத்தனத்துல இருக்க வேண்டியதுதான் இந்த ஆன்மாவினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஆன்மாவை நிறைய மிருகங்களோடு கம்பேர் பண்ணுவாங்க. நீங்க பாத்துட்டீங்களா? அந்த ஆன்மாவை நிறைய மிருகங்களோடு கம்பேர் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மாவை முதல்ல பசுவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பசு என்றால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கோ அது பேரு பசுன்னு சொல்லுவோம். எது கட்டப்பட்டிருக்குன்றதுதான் அடுத்த கேள்வி. கட்டப்பட்டிருந்தா அது பசு, கட்டு போட்டிருந்தா அது பசுங்க, வேற ஒண்ணும் இல்லை. கட்டு போட்டிருந்தா அது பசு. நீங்க நம்மளுடைய கோவில் ஆகமத்துல நந்தியம்பெருமான வெளியில படைக்கும் போது நந்தியம்பெருமான் அமர்ந்திருப்பாரு. மூக்கனான் கயிறு இல்லாம நந்தியம்பெருமான சமைக்க கூடாது.
நீங்க மூக்கணாங்கயிறு வந்து இருக்கணும். மூக்கணாங்கயிறுனா கட்டப்பட்டது, அது கட்டப்பட்டது. இந்த ஆன்மா கட்டப்பட்டதுன்னு காண்பிப்பதுதான் அந்த பசு என்ற நந்தி. நந்திக்கு மூக்கணாங்கயிறு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறது. எந்த இடம் எனக்கு சரியா தெரியல. ஒரு இடம் சும்மா அது அந்த இடத்துடைய தல சிறப்புக்காக இல்லாம இருக்கும். 99.9% இந்த ஆன்மாவானது ஆன்மான கட்டப்பட்டது. அதை குறிப்பதுதான் நந்தி. அதனால நந்தியம் பெருமான் எது கட்டிருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இறைவன் என்ற கயிற்றால கட்டப்பட்டிருக்கும், இல்ல அப்படின்னா இந்த உலகம் என்ற கயிற்றால கட்டப்பட்டிருக்கும். ஏதோ ஒண்ணு கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் அது ஆன்மா. ஃப்ரீயா இருக்கவே இருக்காது. யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு அடிமையா இருக்கும். அதனாலதான் என்ன சொன்னாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே திணைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணை நல்லூ அருத்துறையுள் அத்தா உனக்கு இனியாலா இனி அல்லேன் எனலாமே. இனி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்வதாக அமைகின்ற. நம்ம எப்பொழுதுமே அடிமையாகத்தான் இருக்கணும். ஒரு 2 நிமிடம் எல்லாரும் திருவைந்தெழுத்துக்கு அடிமையா இருக்குமா? 2 நிமிடம் எல்லாரும் திருவைந்தெழுத்து சொல்லிட்டே இருக்கும். அமைச்சு மன்னிக்கணும். நம்ம அமைச்சோம். ஆக இந்த நடராஜன் ஒரே ஒரு சந்தேகங்கய்யா. ஆன்மா வந்து ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது ஓகே. உலக பந்தங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னா ஆன்மா தூய்மையானது தானே? ஆன்மா அப்படிங்கிறது வந்து சிற்றறிவு, அதுவும் சிவத்தோட சேர்ந்தது தானே? அது உலக பந்தங்களுக்கு எப்படி ஐயா கட்டுப்படும்? என்ன அழகான கேள்வி பாருங்களேன். அருமை அருமை. எனக்கு நீங்க சொன்ன உடனே வந்து எனக்கு அந்த திருப்பி அந்த கேள்வி உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோம்னா நம்ம உலகத்துக்கு கட்டுப்பட்டு சிவனுக்கு கட்டுப்பட்டிருக்கோமோ இல்லையோ, உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோன்றது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில நமக்கு தெரியுது. அதாவது உலகம்னா அந்த மாயைக்கு, ஆணவ இருளுக்கு கட்டுப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா அந்த ஆன்மாவுக்கு குறை அறிவு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஆன்மாவுக்கு அறிவு குறைவா இருக்குன்னு சொல்வதே இது மலத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கனாலதான் ஆன்மாவை அறிவு குறைவுன்னே சொல்றோம். மலத்தை கட்டுப்படலைன்னா இறைவனுடைய அறிவுக்கு சமம். ஏன்னா இறைவனும் மலத்துக்கு கட்டுப்பட மாட்டான். அந்த மலத்துக்கு கட்டுப்படாம இந்த ஆன்மாவை மாற்றுகின்ற அந்த உபாயத்தை சொல்லி தருவதுதான் சமயம். மலத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. ஏன் மலத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு? மலத்துக்கு கட்டுப்பட்டிருக்குன்னா மலத்தை இது தெரியாம புடிச்சிருச்சு. மலத்தை தெரியாம புடிச்சதை விட தெரியல. சில பிள்ளைங்க பாத்துருக்கீங்களா? போய் தவந்து போய் இந்த சூடு பண்ண பாத்திரத்தை புடிச்சுக்கிடுங்க, ஆனா அதை விட தெரியாது. பாத்துருக்கீங்களா? குழந்தைங்க, சில குழந்தைங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல அப்பதான் தவக்குறேன், தவந்து போய் இந்த தோசை கல் எடுத்து கீழே வச்சுட்டாங்க போல, அந்த வாவலையத்தை போய் ஓடி போய் இப்படி புடிச்சிட்டேன். அப்படி பிடிச்ச உடனே அதை விட தெரியலையா, அப்படியே அவங்க கட்டிட்டே இருக்கேன். அவர் கொஞ்சம் எடுத்தாங்க, கை வந்து அப்படியே கொப்பிடிச்சிச்சு. இன்னைக்கும் எனக்கு அந்த உள்ளங்கையில அந்த சூடு, இன்னைக்கு நான் இன்னும் குழந்தையில பிடிச்சது, இன்னும் அந்த உள்ளங்கையில அந்த அந்த கருப்பான தழும்பு என் கையில இன்னுமே இருக்கும். அது மாதிரி இப்போ அது மாதிரி இந்த ஆன்மான்ற அந்த ஒண்ணும் தெரியாத குழந்தை அந்த இருள் என்ற மங்கையை தொட்டு விட்டது. தொட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு அடிமையாயிடுச்சு. சொல்லுவோம்ல, மங்கை தொட்டுட்டோம்னா அவளுக்கு அடிமை. அந்த மாதிரி மங்கை தொட்டு அடிமையாயிடுச்சு. இது தாய்க்கு தான் அடிமையா இருக்கணும், பெற்ற தாய்க்கு. தெரியாம இருள் மங்கையை தொட்டு அதுக்கு அடிமையா இருக்கு. அதுதான் உண்மை. அது இறைவனுடைய சாயலாக, அறிவின் சாயலாக இருந்தாலும் அதனுடைய அறிவின் குறைபாடுனாலதான் அது ஆன்மா. அறிவு குறை இல்லாம இருந்தா சிவம், வேற ஒண்ணு. அறிவுல குறை இருக்கிறதுனாலதான் அது ஆன்மா. அறிவின் குறைய அது நிவர்த்தி பண்ணா அது சிவம். அதெல்லாம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. இதுல குருநாதர் சொல்லுவாரு, எவ்வளவு அழகு பாருங்களேன். குருநாதர் ஒண்ணு சொன்னாரு, அதை மட்டும் சொல்லிட்டு உள்ள போறேன்.
ரொம்ப நாளா சித்தமலம் அறிவித்து அந்த அச்சப்பதிகம் யாராவது ஒருத்தவங்க பாடுங்களேன். சித்தமலம் அறிவித்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. நெறி இன்னும் பாடுறது இல்லை ஐயா பூரா இல்லைங்கல்ல. போதும் அந்த ஒரு வார்த்தைக்காக முக்தி நெறிங்கய்யா. சித்தமலம் அறிவித்து முக்தி முக்தி நெறி முக்தி நெறி அறியாத சித்தமலம் அறிவித்து அறியாத மூர்க்கரோடு முயல்வீனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம். இதுல சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அப்படின்ற அந்த வார்த்தைக்கு குருநாதர் சொல்றாரு, இந்த சிவமாக்கின்னு சொல்றோம்ல, சிவமாக்கி சிவமாக்கினா சிவமாக்குதல் அல்ல, சிவமாக்கின்றது ஒரு பெயர் சொல். சிவமாக்கின்றது என்னது? பெயர் சொல். சிவமாக்கினா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா ஒரு பேருக்கு ஒருத்தனை சிவமாக்கி அப்படின்னு ஒருத்தவங்களும் அவங்களுடைய செயலை வச்சு அவங்களை கூப்பிடுவோம் இல்ல. அழுமூஞ்சி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அழுமூஞ்சி சொல்லுவோம் இல்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அழுமூஞ்சி அப்படின்றது பெயர் சொல்லா வினை சொல்லா? வினை சொல். வினை சொல். அழுமூஞ்சி அப்படின்னா பெயர். சிடுமூஞ்சி அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சிடுமூஞ்சி. சிடுமூஞ்சின்றது பெயரா வினையா? பெயரு. சிடுமூஞ்சின்றது பெயரு. சிடுமூஞ்சி அழுமூஞ்சி இதெல்லாம் சும்மா சொல்லி கூப்பிடுவோம்ல, அது மாதிரி இந்த சிவமாக்கி அப்படிங்கிறது ஒரு பேரம். சிவமாக்கி. இந்த சிவமாக்கி யாரு அப்படின்னா, சிவமாக்கின்றது யாருன்னா குருநாதர். சிவமாக்கின்னு அர்த்தம், ஒரு ஆன்மாவை சிவமாக்குறதுனால குருநாதருக்கு பேர் என்னது? இன்னொரு பேரு குருநாதர், இன்னொரு பேரு சிவமாக்கின்னு பேர். என்ன அழகு பாருங்களேன், குருநாதருக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்றத குருநாதர் வாயாலேயே கேட்டதப்போ அடியேன் அகமாக இருந்த. சிவமாக்கி அப்படிங்கிறது குருநாதருடைய இன்னொரு பேரு. சித்தமலம் அறிவித்து குருவே எனையாண்டன்னு அர்த்தம். அதுதான் சித்தமலத்தை அறிவிச்சு சிவமாக்கி எனையாண்டன்னு. சிவமாக்கினா யாரு? குரு எனையாண்ட. சித்தமலம் அறிவித்து குருநாதர் எனையாண்ட. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருநாதர் சொல்லுவாங்களாங்கய்யா, காரண பெயர்னு சொல்லுவாங்க. ஆமா, காரண பெயர். அருமை அருமை. காரண பெயர், ஆகு பெயர்னு சொல்லுவது. பேர் ஆகு பெயர்னு சொல்லுவோம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. சிவமாக்கின்றது குருநாதருடைய பேரா. குருநாதர் யாரு அப்படின்னு, அப்படி குருநாதர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத குருநாதர் சொன்னாரு. அப்படியே நெகிழ்ந்து போயிட்டு அந்த இடத்துல, இது எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. எனக்கு குருநாதர் கட்டளை போட்டிருக்காரு, இல்லாட்டினா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு குருநாதர், அதனால அந்த எண்ணம் எனக்கு அடிக்கடி வரும்போதெல்லாம் குருநாதருடைய ஞாபகத்தை நான் அடியன் நான் எடுத்துக்குவேன், என்னுடைய எடுத்துக்குவேன். அப்படி குருநாதர் யாரு அப்படின்னு நான் கேட்டேன். குருநாதர் யாரு அப்படின்னா, குருநாதருக்கு என்ன உணர்வு இருக்கணும்னு சொல்லி குருநாதர் சொன்னார். குருநாதருக்கு என்ன உணர்வு இருக்கணும்? இவனை நான் என்ன பண்ணிட்டேன், யார? இந்த ஆன்மாவை என்னவா மாத்திட்டேன், சிவமா மாத்திட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா, குரு தன்மையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அது ஆணவம் தானே, அது ஆணவம் தானே. இந்த சாதாரண ஆன்மாவை சிவமாக்கிட்டேனே அப்படின்னு நினைச்சதுன்னா, அது குரு தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமா. ஆக்சுவலி குருனா யாருன்னு சொல்லி குருநாதருக்கு சிவம் போதிக்கிறார். என்னன்னா, மலம் போயிடுச்சு ஒரு பாப்பா இல்ல, ஒரு பாப்பா மலம் போயிடுச்சு. தாய் என்ன பண்ணுவா? மலத்தை கழுவுறதுக்கு ஒரு துணி எடுத்து மலத்தை தொடப்பா. தொடச்சு அந்த மலத்தை என்ன பண்ணுவா? அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த மலத்தை நீக்குவா. அந்த குழந்தைதான் ஆன்மா. அந்த மலம் தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய மும்மலங்கள், வினை, ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்கள். அதை தொடைக்கிற தாய் தான் சிவபெருமான். அந்த தொடைக்கிற துணிதான் குருநாதனம். அந்த தொடைக்கிற துணிதான் குருநாதர். நீ அந்த துணி தானே தவிர
நீ ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நீ அந்த மலம் துடைத்த துணி தவிர உனக்குன்னு வேற பெரிய ஒரு விஷயம் இல்லைன்ற அந்த எண்ணம் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் குருநாதர் தன்னுடைய சிவநிலையிலிருந்து ஒரு கணமும் நிலை பெறுவதில்லை. இதை நான் செய்யல, இதை நான் செய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அடிநாயகன் நடுநடுங்கி போயிட்டு, அடிநாயகன் நடுநடுங்கி போயிட்டு, குருநாதருக்கு என்ன மனபாவனை இருக்க வேண்டும், குருநாதருக்கு என்ன மனபாவனை இருக்க வேண்டும். இவனை கரையேற்றிட்டேன்ற ஒரு பெரிய எண்ணம் இல்லை, இவனை கரையேற்றுவதற்கு நான் உதவி செய்திருக்கின்ற ஒரு சிறிய மழை துணிதான். மழை துணியை நம்ம எப்படி பார்ப்போம் சாமி? மழை துணிய அவன மனத்தை நீக்குச்சின்னு அதை வந்து பெருசா பார்ப்போம். ரொம்ப அது மாதிரி குருநாதருக்குன்னு தனிச்செயல் அல்ல, இறைவனுடைய செயலாக நான் நிற்கின்றேன் என்ற மனோபாவனைகள் அவர் பெறுகின்ற. ரஞ்சிதா மணியம்மா கேட்கலைங்களா சுவாமி? கேக்குதுங்க ஐயா, எங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்க. ரஞ்சிதா மணியம்மா கேட்கலன்னா வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வாங்க சுவாமி. வெளியில போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா, சரி. ஆக என்ன அருமையான ஒரு குரு தத்துவம். சிவமாக்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சிவமாக்கின்ற குருநாதனுடைய பாவனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இந்த அனுபவம் அப்போ இந்த உலக பற்றிலிருந்து நீங்குவது. இன்னொன்று முக்கியமான செய்தி, இந்த ஆன்மாவை நிறைய விலங்குகளோடு ஒப்பிடுவோம். இந்த ஆன்மாவை முதலாவது விலங்கோடு ஒப்பிடுவது பசுக்கு ஒப்பிடுவோம். பசு என்பது கட்டப்பட்டது. பசு என்பது கட்டப்பட்டதுக்கு பேரு தான் பக்ஷு. அப்படி பக்ஷுனா கட்டப்பட்ட ஒரு பொருள். அது எதுவா இருந்தாலும் சரி, அது நாயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் ஒண்ணு கட்டப்பட்டது, அது பேரு பசுன்னு சொல்லுவோம். அதனால இந்த ஆன்மாவை பசுவோடு ஒப்பிட வேண்டும். அதனாலதான் சுவாமிக்கு முன்னாடி எப்பொழுதுமே இந்த ஆன்மா கட்டப்பட்டதாக இருக்கும். சரி, அது இறைவனை நோக்கி கட்டப்பட்டிருந்தா அது திருவருள். அது உலகத்தை நோக்கி கட்டப்பட்டிருந்தா அது மாயை. மகா மாயிலிருந்து விடுவித்து இறைவன் தன் அருளிலே கட்டுவிக்கக்கூடிய ஆற்றலை தருவது அருள் பதி, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இன்னொரு இந்த ஆன்மாவை மயிலாக சொல்லுவோம். மயில் என்ன பண்ணும்? இந்த ஆன்மாவுக்கு மயில் அப்படின்னு ஒரு உருவகம் உண்டு. என்னால சுசிலா அம்மாவுக்கு பின்னாடி மயில் பார்க்க முடியுது. அவங்க பின்னாடி மயில் இருந்தது. அந்த மயில் அவன் மகிழ்ச்சி. அப்போ இந்த மயில் என்பது என்ன ஆகும்? அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்தா அப்படியே விரியும், திடீர்னு தோகை விரிச்சு ஆடும். அதுக்கு சோகமா இருந்தா கப்புன்னு குவிஞ்சிரும். அது மாதிரி இந்த மனமானது ஏதாவது பிடிச்சதை பார்த்தா அப்படியே ஆனந்தப்படும், ஏதாவது கிடைக்காத பொருள் தான் பையன்னு போயிடும். இது பேரு மனத்தை மயிலாக சொல்லுவார்கள். மனத்தை குரங்குக்கு ஒப்பிடுவார்கள். மனம் என்பது குரங்கு. ஏன்? பாக்குறதெல்லாம் தாவுனாலும் அது குரங்காக சொல்லுவார்கள். மனத்தை நாகத்திற்கு ஒப்பிடு செய்வார்கள். என்ன பண்ணும்? எப்பவுமே விஷம் நிறைஞ்சதா இருக்கும் இந்த மனம். எப்பொழுதுமே அடிக்குள்ள ஒரு விஷம் இருக்கும். அடிக்குள்ள எப்பயுமே ஒரு விஷம். அது கக்குதா கக்கலையான்னு தான் வித்தியாசமே தவிர அடிநாதத்துல என்ன இருக்கும்? மனசுக்கு விஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்பவுமே கக்கலைன்னா அது மாணிக்கமா மாறும். அது போல இயல்பாகவே இதுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னது? விஷ குணம் இருக்கும். அதுக்கு தனக்கு பிடிக்கலன்னா பிடிக்காதவங்க என்ன பண்ணும்? கரம் வச்சு அப்படி தன்னுடைய விஷத்தை கக்கும். இல்ல நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். ரொம்ப நல்லவங்களா இருப்போம், ஒருத்தன் பிடிக்கலன்னு ஆயிப்போச்சு வச்சுக்கோங்க, அவனை கரை வச்சு அழிக்கணும். நான் ஸ்கெட்ச் எப்படி போடுவோம்? நம்ம அப்படி கிளியரா ஸ்கெட்சை போட்டு அவனுடைய சோழியை முடிப்பெல்லாம். அந்த மாதிரி நாகத்திற்கு ஒப்பிடுவார்கள் மனதை. நாகம், மயில், பசு, குரங்கு. அதே மாதிரி இது மாதிரி நிறைய ஒப்பிட்டாலும் மணிவாசகர் எதுக்கு ஒப்பிடுறாரு மனத்தை அப்படின்னா, மணிவாசகர் என்பவர் நாய்க்கு சமமாக ஒப்பிடுறார். மணிவாசகர் என்பவர் 63 தடவை தன்னை நாய் என்று திருவாசகத்திலே சொல்றார். 63 தடவை. சரி, நம்மெல்லாம் யாரு? இப்படி கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நாய், பேய், பூனை கடையன். நம்ம எல்லாம் நாயன்மார்களுடைய வழி வந்தவர்கள் இல்ல? நம்ம எல்லாம் நாயன்மார்களுடைய வழி வந்தவர்கள். நம்ம எல்லாம் சொல்றோம் நாயனும் கடையன், நாயனும் கீழ்பட்டவன் அப்படிலாம் சொன்னாலும் கூட தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போறப்ப, என் நாயே ஒழுங்கா பார்த்து போ தெரியாது அப்படின்னு உங்களுக்கு கேட்டான்னு எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தவங்க நீங்க போயிட்டு இருக்கீங்க, அறிவிட்ட நாயே இங்க எப்படி
என்ன அறிவிட்ட நாயே பார்த்து போத்துரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? நமச்சிவாய், என்னை நாயின்னு சொல்லிட்டாரு இல்ல, என்னை நாயின்னு சொல்லிட்டாரு, திருவடியிலதான் விழுந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லுவோமா? கீழே ஏதாவது கல் இருந்தா எடுத்து யார பார்த்து நாய் என்ன, யார பார்த்து அறிவு கட்ட நாய் என்னன்னு கல்ல தேடுவோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. அதாவது நம்ம என்னதான் நம்ம நமக்கு முன்னாடி அப்படியே உள்ளம் குறுகி என்ன நான் நாய்க்கும் கடைப்பட்டவன் சொல்லி நம்ம கோயிலுக்குள்ள சொன்னாலும் கோயிலை விட்டு வெளியே வரும். என் கோயிலே ஒருத்தர் ஏயா அறிவிட்ட நாய் மாதிரி திருத்துன்னு ஓடுறையான்னு யாராவது கேட்டா, யாரா பாத்தியா நாயின்னு சொன்னேன்னு அவங்களுக்கு கேட்க, அதுதான் நமக்குள்ள இருக்கு. நம்ம வேலிப்பூச்சிலதான் நம்மளோட நாயின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அந்த கோவம் வராதுன்றோம். ஆனா உண்மையிலேயே ஒரு கோபத்துல யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்க நம்மளை பார்த்து நாயின், நமக்கு என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நாயை விட வேகமா போய் குலைச்சிருவோம், இல்லாட்டி கடிச்சிருவோம். அது மாதிரி நம்ம பண்ணுவோம். அதுதான் நாய். இந்த நாய்க்கு என்ன பெரிய குணம் அப்படின்னா, நாய்க்கு ரெண்டே விஷயம்தான். நாய் தலைவனை பற்றும். தலைவன் இல்லாம எந்த உலகத்துல எந்த நாயுமே இருக்காது. தலைவன் இல்லாத நாய் என்பது இல்லவே இல்லை. ஒண்ணு அந்த வீட்டுல வளர்க்குறவங்க தலைவனா இருப்பாங்க, இல்ல வீட்டோட பையன் சின்ன பையன் தலைவனா இருப்பான், இல்ல வெளியில இருக்கிற நாய் அதுக்கு தலைவனா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க தலைவனா இருப்பான். நாய் தலைவன் இல்லாத நாய் என்பது கிடையாது. அது போல தலைவன் இல்லாத ஆன்மாவும் கிடையாது. இந்த ஆன்மா யாரையோ பிடிச்சு நிற்கும். ஒண்ணு பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சு நிற்கும், இல்லாட்டி அம்மா முந்தானையை பிடிச்சு நிற்கும், இல்லாட்டி அண்ணன் கீழே நிற்கும், இல்ல அம்மா கீழே நிற்கும், இல்ல யாரோ ஒருத்தவங்க பிடிச்சு நிற்கும். அவ்வளவுதான். இந்த ஆன்மா யாரையும் பிடிக்காம இருக்க நாய். இந்த நாய்க்கு தலைவன் கண்டிப்பா இருப்பா. அப்படி அந்த தலைவன் கிட்ட இந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டே விஷயம் தான். இந்த தலைவன் கிட்ட அன்பை காட்டலாம், ஆனா என்ன எதிர்பார்க்காது? உரிமையை எதிர்பார்க்காது. இந்த தலைவன் கிட்ட என்ன காட்டும்? அன்பை காட்டும், ஆனா எதை எதிர்பார்க்காது? உரிமைய எதிர்பார்க்காது. உரிமையை எதிர்பாராத அன்புதான் நாய் குணம். உரிமைய எதிர்பாராத அன்புதான் நாய் குணம். உரிமை எதிர்பாராத அன்புனா என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ நாம எங்கேயோ வெளியே போறோம் இல்ல, நாம எங்கேயோ வெளியே போறோம், நம்மெல்லாம் எங்கேயோ வெளியே போறோம். அப்ப நாய் கிட்ட பார்த்துட்டு நான் என்ன கேட்கும்? எங்க போற கேக்குமா? எங்க போற கேக்குமா? கேட்காத? கேட்காதுங்க ஐயா. நீ எங்க கடைக்கு போறியா? என் புள்ள இருக்கு, என் புள்ள என்ன பண்ணும்? வெளியே கிளம்புவேன். நார்மலா ஷர்ட் போட்டு கிளம்புனா நானும் வரேன்ப்பான்னு சொல்லுவோம். என் புள்ள வேமாப்பா நானும் வரேன்ப்பா, கூட வரேன்ப்பா, எங்கேயோ வெளியே போறான் பிடிச்சிக்கலாம். நெத்தியில திருநீர் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு அப்படியே கிளம்புறோம்னா இது கோயிலுக்கு தான் போகுது, இது கூட போனா கோயிலுக்கு போய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துக்கிறேன். இல்ல இன்னும் அப்பா இவ கேட்கல, நீ அப்பாவை பார்த்தாலும் கோயிலுக்கு கூட்டிட்டு போற, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்காது. அப்படி உரிமைய நம்ம பிள்ளைங்க எதிர்பார்க்க. நமக்கு என்ன எங்க போறான், அந்த போறதுனுடைய விளைவு என்ன, அது நமக்கு பயன்படுமா பயன்படாதா, பயன்பட்டா எடுத்துக்குவோம், பயன்படலைன்னா விட்டுருவோம். அது பேர் தான் உரிமை. உரிமைன்னு என்னன்னா, இவன் என்ன பண்றான், பயன்பட்டா எடுத்துக்குவோம், பயன்படலைன்னா விடுவோம், பயனுள்ளதை எடுத்துக்குவோம், பயனில்லாத விட்டுருவோம்னு சொல்வதற்கு பேரு தான் உரிமை. இந்த நாய் என்பது அப்படி கேட்காது. இவன் எங்க போனாலும் சரி, பக்கத்துல குப்பையை கொட்ட போவான், சும்மா குப்பை எடுத்துட்டு பக்கத்துல வைக்கிறது, அதுக்கும் பின்னாடியே வரும். வெளியில போவான், பின்னாடியே வரும். எங்க போறேன்னு கேட்கவே கேட்காது. அவன் என்ன பண்ண போறான்னு கேட்காது, என்ன செஞ்சிருக்கான்னு கேட்காது. அவன்கிட்ட அன்பை காட்டுமே தவிர உரிமை பாராட்டாது. நம்ம சிவபெருமான்ட்ட அப்படி செய்யறோமா? சிவபெருமான்ட்ட அப்படி செய்ய முடியுதா? சிவபெருமான்ட்ட நம்ம உரிமையா தானே நமக்கு மார்க்கமே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மார்க்கம்? 4 மார்க்கம். சர்பத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், தாச மார்க்கம். 4 மார்க்கமே அவன்கிட்ட நம்ம உரிமை. ஆனா ஒருத்தட்ட உரிமை இல்ல. ஒரு மார்க்கத்துல மட்டும் உரிமை இல்லை. என்ன மார்க்கம்? சர்பத்திர மார்க்கத்திலயும் உரிமை இருக்கு, சக மார்க்கத்திலயும் உரிமை இருக்கு, சன்மார்க்கத்திலயும் உரிமை இருக்கு. எந்த மார்க்கத்துல உரிமை இல்ல? தாச மார்க்கத்துல உரிமை இல்ல. தாசம் அடிமைன்னு சொல்லிட்டு அடிமைக்கு என்ன கிடையாது? அடிமைக்கு என்ன கிடையாது? உரிமை இல்லைங்க, உரிமை கிடையாது. அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. இறைவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் சொல்லுகின்ற பாவனையை சொல்லி தந்தது யாரு? அப்பர் பெருமான். நீங்க நம்ம நாவுக்கரசு பெருமானுடைய மார்க்கம் எது? நாவுக்கரசு பெருமானுடைய மார்க்கம் தாச மார்க்கம் இல்ல? தாச மார்க்கமா இல்லையா? ஆமா. இவருடைய மார்க்கம் யாரு? நம்ம சுவாமி மணிவாசகருடைய மார்க்கம்
மார்க்கம் குரு குரு சிஷ்யம் அந்த என்ன மார்க்கம்? தாசமா இருக்கு தானே. சன்மார்க்கம் ஐயா, சன்மார்க்கமா என்ன சகமா இருக்கு. மற்ற அடியார்கள் சகமா இருக்குங்கய்யா. சகமார்க்கமா? அப்பாங்களையா குரு சிஷ்யன் அந்த இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, மாத்தி மாத்தி சொல்லிட்டு எது கரெக்டோ நீங்க கரெக்ட். கணவன் மனைவி மாதிரி அந்த என்ன மார்க்கம் அப்ப பாத்தீங்களா? ஞான பாத்தீங்களா மார்க்கம் ஐயா, ஞான மார்க்கம் தான் அது. குரு கலாவதி அம்மா சுவாமி அம்மா வந்து, அதாவது அம்மா என்ன என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, நம்மளுடைய அந்த 4 பெருமக்கள் இருக்காங்கல்ல, யாரு? சிவபெருமானுக்கு கடியில 4 பேர் சனகாதி முனிவர்கள் இருக்காங்கல்ல, அந்த நிலையில இருக்காங்க கலாவதி அம்மா. அந்த அந்த நிலை என்னன்னா, இந்த சனகாதி முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் படிச்சாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அத எல்லாத்தையும் படிச்சவங்க குழம்பிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அண்ணா அம்மா சன்மார்க்கம் தானா? நாங்க சன்மார்க்கமா நீங்க கேக்குறீங்க, அழுத்தி சன்மார்க்கமான்னு கேட்டது. ஓ, இது வேற மார்க்கமா இருக்குமோ, ஒரு வேற சகமா இருக்கும். சன்மார்க்கம் தான். நான் வாத்தியார் தானே, அதனால வேணுக்குன்னே பையன் கரெக்டா ஆன்சர் பண்ணா என்ன பண்ணுவேன், நானு கரெக்டா ஆன்சர் பண்ணாலும் கரெக்டா அப்படின்னு கேட்பேன். உடனே என்ன பண்ணுவான், என்ன இவன் இப்படி மிரட்டுறானே, ஒருவேளை வேறதா இருக்கும், உடனே மாத்திடுவாங்க. அது மாதிரி உங்ககிட்ட கரெக்டான்னு கேட்டா மாத்திட்டீங்களா? நாம சொல்வது எது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நாம தாச மார்க்கம் தான் முதல் மார்க்கம். தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு போகுது. நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி நல்லா கவனிக்கணும். தாச மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் எல்லாம் போனா கூட இவரு நம்ம சுவாமி இருக்காருல்ல, இவரு நல்லாவே தெரியுது யாரு, நம்மளோட ஐயா நாவுக்கரச பெருமான ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டான் அடிமை, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சர்புத்த மார்க்கம்னு சொல்றோம். இவர் ஏதோ அம்மா அப்பான்னு பேசிக்கிறாரு. யாரு? நம்ம ஞானசம்பந்தர் அம்மா அப்பான்னு பேசிக்கிறாருனால இல்ல, ஞானசம்பரும் தன்னை அடிமை என்று தான் சொல்லிக்கிறார். அவனுக்கு நான் அடிமைன்னு தான் சொல்றேன். சரி, இவருக்கு போவோம். யாருக்கு? நம்ம சகமார்க்கம்னு சொல்ற நம்ம சுவாமி யாரு? சுந்தர பெருமான் நம்பியாரூரரு. அவரை எடுத்தோன்னு என்ன பாட்டுதான் பாடுறாரு, ஆலாய் உனக்கு அல்லேன்னு எனலாமே, உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமாயா, உனக்கு நான் அடிமைன்னு சொல்லிதான் ஆட்கொள்வதே நாவலூரர் ஆட்கொள்வதே வந்து அடிமைன்னு சொல்லுதான் ஆட்கொள்றார். அவரும் அடிமைன்னு தான் சொன்னார். நீலா அடிமைன்னு பாடுறாருல்ல, நீலா அடிமை உமக்கே அப்படின்னு பாடுறாரு இல்லையா, மீளா அடிமை தான் தன்னை சொல்லிக்கிறார். அடுத்து இங்க சன்மார்க்கம்னா 2 பேரும் வேற வேற இல்லைன்னு சொல்ற மார்க்கம், 2 பேரும் வேற வேற. அவர் என்ன சொல்றார், அவரும் தன்னை நாயின்னு தான் சொல்றார். நாயின்னு என்ன அர்த்தம்? நாயினுடைய குணம் என்ன? அன்பை காட்டும். ஆனா எதை எதிர்பார்க்க கூடாது, உரிமை. அன்பு இருக்கும் ஆனா உரிமை இல்லாத, அப்படி என்ன மார்க்கம்? அன்பு இல்ல, உரிமை இருக்கு. என்ன மார்க்கம்? சன்மார்க்கம் ஐயா. அன்பு இருக்கும், உரிமை இல்லைன்னு சொன்னா அது அடிமைதான். அந்த அடிமைக்கு பேரு தாச மார்க்கம் தான். ஆக 4 பேருமே செய்தது என்ன மார்க்கம் தான்? 4 பேர் செய்ததுமே தாச மார்க்கம். 4க்குமே அடிநாதம் தாச மார்க்கம்னா இறைவனுக்கு அன்பு செய்ய தெரியுமே தவிர அவன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் உரிமையும் இல்லாம நின்றவர்கள் தான் இந்த 4 பேருமே. தன்னை நாயின்னு சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க. நாயின்னு சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? படிக்காம, காசு இல்லாம, அறிவு இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, இப்படி எல்லாம் இல்லாம இருந்தா சொல்லலாம். ஆனா முதலமைச்சரா இருந்து பிரம்மன் தென்னராயன் அளவுக்கு அறிவு பெற்று சதா சர்வகாலமும் சிவப்பூசையில நின்று ஒழுக்க நெறியில நின்று பெண்களை பிரிதும் ஏறெடுத்து பார்க்காம சின்ன சின்ன இச்சைகளுக்கெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன நம்மளுடைய மணிவாசக பெருமான் தன்னை நாயின்னு சொல்றாருன்னா அவர் நின்றது, அதாவது தாச மார்க்கத்தினுடைய ஆழம் எவ்வளவு போறன்றதுதான். நல்லா கவனிங்க. தாச மார்க்கம் தான் 4மே. நல்லா கவனிங்க. ஒரே ஃப்ளோர் தான் தாச மார்க்கம், ஃப்ளோர் தான் தாச மார்க்கம். ஃப்ளோர் 1 அப்படின்னா தாச மார்க்கம். தாச மார்க்கத்தை வந்து கொஞ்சம் உயர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தாச மார்க்கம் பண்ண தாச மார்க்கம் ஃப்ளோர் 2. தாச மார்க்கம் ஃப்ளோர் 2 தான் சர்புத்திர மார்க்கம்.
தாச மார்க்கம் ஃப்ளோர் 3 இன்னும் கொஞ்சம் அழுத்தி தாச மார்க்கத்துல நிக்கிறோம், அடிமையா நிக்கிறோம் அப்படின்னா அது என்னது? அது சக மார்க்கம். ரொம்ப எவ்வளவுதான் நான் என்ன மாதிரி ஒரு அடிமை இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? சன்மார்க்கமா நினைச்சு பாருங்க. எல்லாம் கவனிங்க, நல்லா என்ன நல்லா கவனிங்க. இது ஒரு வாட்டர் கேன் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? இது என்னது? கையில ஒரு வாட்டர் கேன் வச்சிருக்கேன், இதுல இருந்து ஒரு டியூப் போட்டிருக்கேன் இல்ல, ஒரு டியூப் போட்டு இன்னொரு கிளாஸ் வைக்கிறேன், இங்க வைக்கிறேன் இல்ல, இன்னொரு கிளாஸ் வைக்கிறேன், இது மேல இருக்குது, இன்னொரு கிளாஸ் வந்து கீழே இருக்கு, இன்னொரு கிளாஸ் கீழே இருக்கு, இன்னொரு கிளாஸ் கீழே இருக்கு. 4வது கிளாஸ்ல தண்ணி அதிகமா ஃபுல் தண்ணி டிரான்ஸ்பர் ஆகுமா இல்ல மொதல் கிளாஸ்ல ஃபுல் தண்ணி டிரான்ஸ்பர் ஆகுமான்னு கேட்டா நமக்கு என்ன பண்ணோம்? 4வது கிளாஸ்ல இருக்க தண்ணி முழுவதுமா டிரான்ஸ்பர் ஆயிருமா? புரியுதுங்களா? இது எவ்வளவு கீழே இறங்குதோ, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு கீழே இருக்குதோ அவ்வளவு முழுசா. இப்ப இங்க இருக்குதுன்னா முக்காதான் ஆகும், கொஞ்சம் கம்மி இருக்கு இல்ல, கொஞ்சம் தண்ணி இதுலயே தான் இருக்கும். வாட்டர் டேங்க்ல உயரத்துல எவ்வளவு உயரத்தை வைக்கிறோமோ அவ்வளவு நல்ல போர்ஸா நமக்கு வரும். அது போல சிவபெருமானுக்கு செய்கின்ற தாச மார்க்கத்தினுடைய ஆழம் அதிகமா இருந்தா சன்மார்க்கம் ஆயிடும். அவ்வளவுதான். சிவம் முழுவதுமா நிறைஞ்சிருவார் இல்ல, நல்லா கவனிங்க. சிவம் எப்படி இருப்பாரு? சிவம் என்ற இந்த தொட்டில இருக்க தண்ணி முழுசா எங்க வந்துரும்? கீழே இருந்ததுல அந்த ஜக்கு அதுக்கு வந்துரும். முழுசா தண்ணி வந்தா என்னது? சிவம் இல்ல, வேற இல்ல, இது வேற இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பண்ணது ரொம்ப கீழே இறங்கின தாச மார்க்கம், ஆனா அது கிடைச்சது சன்மார்க்கம். புரியுதுங்களா? தாச மார்க்கத்தினுடைய ஆழம்தான் சக மார்க்கமா, சன்மார்க்கமா, சர்புத்திர மார்க்கமான்னு நமக்கு சொல்லிட்டாரு. ஆக மணிவாசக பெருமான் செய்ததும் தாச மார்க்கம் தான். ஆனா எப்படி செய்தாரு? தன்னிலையற்று ஒரு இடத்துல கூட தான் என்ற எண்ணம் இல்லாம, தான் என்ற எண்ணம் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒரு மலைக்கு ஒரு பதிகம், மழை வர்றதுக்காக ஒரு பதிகம் படிப்பாரு இல்ல, மழை வர்றதுக்காக ஒரு பதிகம் படிப்பாரு, காசு வாங்குறதுக்காக பதிகம், பஞ்சம் போகிறதுக்காக ஒரு பதிகம் படிப்பாரு. நம்ம திருவாசகத்துல ஏதாவது ஒரு பலன் தரும் பதிகம் சொல்ல முடியுமா? திருவாசகத்துல சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க மக்கள். திருவாசகத்துல பலன் தரும் பதிகம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரையுமே பார்க்கல. அவர் இறைவன், அவர் 2 பேரும் மட்டும்தான் பார்த்தாரு. என்ன விட்டுட்டு போயிட்டாருன்ற அந்த கவலையில செய்ததுதான் முழுவதுமா. அப்போ இது ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா, இறைவன்கிட்ட அந்த ஆன்மாவை நாயோடு ஒப்பீடு செய்யணும். நாய் என்பது அன்பு செய்ய தெரியுமே தவிர அதுக்கு உரிமை பாராட்ட தெரியாது. உரிமை பாராட்டம்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்துக்கணும் நம்ம கிட்ட. ஆனா ஏன் போற, எதுக்கு போற, இவன் செய்யறது சரிதானா, அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அடிச்சா என்ன பண்ணாது? திரும்ப கடிக்காது. திரும்ப அவங்க கிட்ட போக கூடாதுன்னு தெரியாது. அடிச்சாலும் அவங்ககிட்ட தான் போகும், மிதிச்சாலும் அவங்ககிட்ட தான் போகும், எவ்வளவு தூரம் போனாலும். அப்படி சிவபெருமான் கிட்ட எந்த உபயமும் எதிர்பார்க்காம சிவபெருமான்கிட்ட நாம நம்ம மனமானது நாய் அடிமை தன்மை செய்தது அப்படின்னா அதுதான் நாயன்மார்களுடைய வழித்தோன்றலாக இருக்கும். அதுதான் அந்த நாயன்மார்களுடைய வழித்தோன்றலா இருக்கும். பேருக்கு முன்னாடி நாயின்னு சேர்த்துக்கலாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? பேருக்கு முன்னாடி சர்பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம் சேர்க்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பேருக்கு முன்னாடி கெசட்ல என்ன போட்டுக்கலாம்? நாயின்னு போடுற அளவுக்கு நமக்கு உண்மையிலேயே ஒரு கெத்து இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? என் பேருக்கு முன்னாடி சிவன் சில பேர் சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்னா சிவன் முன்னாடி சேர்ந்தா அவன் கெத்தான், பெருமையா. சிவன் சேர்றது எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய கீழ்மைத்தனம் புரியணும். அது புரிஞ்சாதான் சரி. சரி, இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கீழ்மைத்தன்மையை சுட்டி காட்டுவதுதான் யாரு? அன்னை பராசக்தியினுடைய வேலை. அவதான் மலத்தை சுட்டி காமிப்பா. மலத்தை சுட்டி காமிச்சு அந்த மலத்துல இருந்து மழை இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ண? சிவாய நமங்க ஐயா. ஐயா இந்த இப்ப நீங்க சொன்ன விஷயம் மட்டும் திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுமாங்க ஐயா? பாதியில ஐயா. சரி. அதாவது இந்த ஆன்மாவானது இறைவனிடம் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னா நாய் பக்தி தான் செய்யணும். நாய் பக்தி தான் செய்யணும். நாய் என்பது எதுவுமே எதிர்பார்க்காம அடிச்சாலும் சரி. சோறு போடல 4 நாளைக்கு நாய் கடிச்சிருமா? சோறு 4 நாளைக்கு அந்த எஜமா சோறு போடல, கடிச்சிருமா? அடிக்கிறான், சோறு போடல, அடிக்கவும் செய்யறான். உயிர் கடைசி வரைக்கும் போற வரைக்கும் அவனை யாரும் அடிக்க வந்தாங்க என்ன பண்ணும்? அவனுக்கு பாதுகாப்பா நிற்கும் அந்த உயிர் போற நேரத்திலையும். அதுதான் நாய் குணம். அந்த நாய் பக்தியை நாம செய்யணும்ன்றதான் திருவாசகம் முழுக்க சுவாமி நாயினும் கீழ்பட்ட நாயினேனுடைய மனத்தை அப்படின்னு பல இடங்கள்ல தன்னை நாய் என்று சொல்லுகின்ற அந்த நிலைக்கு பெருமான் பக்தி செய்கின்றார். அப்பேற்பட்ட பக்தி பாங்கு மனப்பாங்க பெறும்போது என்ன ஆகும்?
நாய்க்கு ஏதாவது பர்த்டே இருக்கா? பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமா? இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு நல்ல நாள் இருக்கா? இல்ல. குரு தன்னுடைய எஜமானன், தன்னுடைய ஆண்டான், அங்க அவன் எங்க நிக்கிறானோ அதுதான். அவன் சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படும், அவன் வருத்தப்பட்டா இது வருத்தப்படும். அவன் சாப்பிடறப்ப கூட செதறுகின்ற பொருளை அவன் சாப்பிடுன்னு சொன்னா மட்டும் சாப்பிடுமே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே ஒரு முறை அவனை தலைவனாக ஏற்றதற்காக வாழ்நாள் முழுவதும் அவனுடைய அந்த நிலைக்கு நிற்பது போல சிவபெருமான் அடிச்சாலும் முடிச்சாலும் நீ என்ன செஞ்சாலும் நீ என்னுடைய தலைவன், என்னுடைய பெருமான், உன்னுடைய அடிமை நானும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அன்றே என் ஆவியும் உடலும் உனக்கு தந்தனை அப்படின்ற மாதிரி இன்றோர் எனக்கு இடையூறு எனக்கோர் இன்றோர் எனக்கோ பண்ணிக்கணும். அன்றே அதை யாராவது கரெக்டா சொல்லுங்க. அன்றே எந்த ஆவியும் ஆக்கையும் அன்றே அன்றே எந்தன் ஆவியும் ஆவியும் உடலும் உடலும் உடைமை எல்லாம். சொல்லலாம். சுதாமா என்னாச்சு? ஐயா நான் பாடுறாங்களா நினைச்சுட்டேங்க. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓரிடையோர் எனக்குண்டோ எந்தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இது உதட்டளவுல மட்டும் இல்லாம ஊனளவுலையும் உயிரளவுலையும் கலந்திருக்கணும். பெருமான் கிட்ட இந்த பக்தியத்தான் அவங்க இந்த பக்தி வருகின்ற மனப்பாங்கை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பக்தி வருகின்ற மனப்பாங்கை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம அதை நம்மளுடைய நாய் பக்தி, அந்த நாய் பக்தி செய்யணும்ன்றதான் நம்மளுடைய நாயனார்கள், அதனாலதான் நாயன்மார்கள் நாயடியார்கள் அப்படின்னு நம்மளை சொல்லுது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் இருக்கக்கூடிய பக்தி செய்கின்ற அருளை செய்துட்டோம்னா அருளானது நமக்குள்ள பல விதத்துல நமக்கு பெருகும் அப்படிங்கறதான் இந்த அருள் பத்தி நமக்கு சொல்லுகின்றது. அந்த வகையில அந்த 6வது பாடல், துப்பனே தூயாய் தூய வெந்நீர். துப்பனே தூயாய், எனக்கு வரலையே, என்ன யாராவது எடுத்து கொடுங்க, போடுங்க பார்க்கலாம். துப்பனே தூயாய் தூய வெந்நீர். வேமாமா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதிதெழு துளங்கொளி வைரத்து ஒப்பனே உன்னை ஒழுகுவார் மனத்தில் ஒரு சுவையளிக்கும் மாறமுதே. செப்பமாமரசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சேர் அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்றருளாயே. அப்பனே அடியே நாதரி தழைத்தால் அதந்து என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். விமலாம்மா அருமை. விமலாம்மா பாடலாம். திருச்சிற்றம்பலம். துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதிதெழு துளங்கொளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் ஒரு சுவை அளிக்கும் மாறமுதே. செப்பமாமரை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. ஜானகி அம்மா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைத்தெழு துளங்கொளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதே. செப்பமாமரை சேர்த்திருப்பெருந்துரை
விட்டு விட்டு வருது. அருளாயே அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே. நன்றிங்க ஐயா. ஆக 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 அருமை அருமை. துப்பனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துப்பன் என்பவன் எல்லா ஆற்றல்களையும் செய்யக்கூடியவன், எல்லா ஆற்றலையும் செய்ய வலிமையுடையவனை துப்பன்னு சொல்லுவோம். இறைவன் ஒருவனுக்குத்தான் எல்லா செயலும் செய்ய முடியும். இப்ப யாருக்கும் சில பேருக்கு ஒரு செயல் செய்ய முடியாது. திருமாலால என்ன செய்ய முடியாது? திருமாலால என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. சரி, படைக்க முடியுமா? காத்தல் தொழில் மட்டும்தான் செய்வாங்க. திருமாலால படைக்க முடியுமா? அழிக்க முடியாதுங்க ஐயா, அழிக்க முடியாது. பிரம்மனால என்ன பண்ண முடியாது? பிரம்மனால என்ன பண்ண முடியாது? அவனால காக்க முடியாது, அழிக்க முடியாது. ருத்ரனால என்ன பண்ண முடியாது? உருத்திரனால என்ன பண்ண முடியாது? உருத்திரனால காக்க முடியாதுங்க ஐயா, அவனால படைக்க முடியாது, அவனால ஒடுக்கத்தான் முடியும். படைக்க முடியாது. மாயேஸ்வரனால, சதாசிவனால அப்படின்னு போயிட்டே இருந்தா, ஆமா அப்படி போயிட்டே இருந்தா இந்த 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் சிவத்துக்கு ஒண்ணுதான் உண்டு. சிவம்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது. 5 தொழிலை எந்த ஒரு பொருள் செய்கின்றதோ அதுக்கு பேரு சிவம்னு பேரு. 5 தொழிலையும் சேர்த்து பண்ணது. இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா கவனிங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன வராது? மார்க்கெட்டிங் வராது. மார்க்கெட்டிங் பண்றவனுக்கு மேனேஜ்மெண்ட் வராது. மேனேஜ்மெண்ட் பண்றவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கில்ஸ். எனக்கு நான் முக்கியமா பேசுறப்ப ஏதாவது உருட்டு எடுத்து எனக்கு எப்படி எங்கதான் போவோம். நான் பல முறை சொல்லிருக்கேன், அம்மா நான் பேசுறப்ப மட்டும் தயவு செய்து நீ சமைக்காத, எதுவுமே செஞ்சாத, நீ பாத்திரத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடு, நானே சமைச்சுக்கிறேன். ஏதாவது பண்ண ஒரு பாத்திரத்தை எடுக்கணும் உருட்டு எடுக்கிறாங்க. அப்பா முருகா என்னால முடியல. சரி, அப்போ எங்க விட்டோம்? உருட்டுறதுதான் விட்டு நினைக்கிறேன். அப்ப ஒருத்தவங்கனால ஒரு தொழில் தான் செய்ய முடியும், எல்லா தொழிலும் செய்ய முடியாது. எல்லா தொழில்களையும் சேர்ந்து செய்யறவன் யாரு? சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு பேரு ஆடல் வல்லான்னு பேரு. அவன் ஆடுகின்ற திருக்கூத்திலேயே என்ன பண்ணுவான்? அவன் ஆடுகின்ற திருக்கூத்திலே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவான். இல்ல இவன் எல்லா அம்மா சுசிலா அம்மா இவன் எல்லா தொழிலையும் செஞ்சாலும் கூட இப்ப அம்மா இருக்காங்க. ஐயா அம்மா என்னமோ சொல்ல வராங்க. என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. நான் கோபத்தோட உச்சிக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். இது கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண பாத்திரம் உருட்டுறதுக்கே என்னால தாக்க முடியல. நாளா எந்த பெரிய பக்குவத்துல இருக்கு எனக்கு தெரியல. சரி, பிரம்மனா ருத்ரர் எல்லாம் நான் இருக்கேன்னு காட்டுறாங்க ஐயா. அதுதான் பிரம்மன் ருத்ர எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதனால அவங்க எல்லாம் உங்களுக்கு சைகை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இதுல இப்ப அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா இருக்காங்க. அம்மா வந்து போண்டா செய்வாங்க, பஜ்ஜி செய்வாங்க, மைசூர் பாக் செய்வாங்க, சாதம் வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்கல்ல. தனித்தனியா ஒரு நாள் ஒண்ணு பண்ணுவாங்க. எல்லா நாளும் ஒரே நாள்ல பணச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன வாங்க அம்மா பண்ணுவாங்க, என்ன ஆயிடுவாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் ஒரே நேரத்துல டயத்துக்கு செய்ய முடியாது. டயர்டாயிருவாங்க. ஆனா சாந்தி அம்மா மாதிரி ஆளுங்க, நம்ம கோவை அடியார்கள் மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி டயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை பார்ப்பாங்க. சந்தோஷமா அதெல்லாம் வந்து ஆமா. அது என்ன எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 5 வேலை பாக்குறப்போ ஒரு வேலை பாக்குறதுக்கு என்ன பண்ணா கமலனும் மிகவும் அயர்வானா, அப்படியே சோர்ந்து பெறுவானா. பெரும்பாலும் சொங்கிடுவாரு, உருத்திரன் சொங்கிடுவான், மாயேஸ்வரன் எல்லாம் சொங்கினா கூட சிவபெருமான் 5 தொழிலையும் சேர்த்து பண்ணா கூட என்ன பண்ணுவான்? அப்படியே லாவகமா பண்ணுவானா, அப்படியே அசால்ட்டா பண்ணுவான், ஆடிக்கிட்டே பண்ணுவான். அவன் ஆடிக்கிட்டே பண்றப்போ 5 தொழிலும் பண்றான், அந்த எண்ணமே இல்லாம லாவகமா பண்ணுவானா. அதனால அவனுக்கு பேர் என்னது? அவனுக்கு பேர் துப்பன்னு பேர். துப்பன் என்ன அர்த்தம்? எல்லா தொழில்களையும் ஒரு சேர எந்த குறையும் இல்லாம செய்பவனுக்கு துப்பன்னு பேர். எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். இன்னொன்னு, துப்பன் என்பவன் என்ன அப்படின்னா துப்பு துளக்குதல் அப்படின்னு நம்மளை பத்தின ரகசியத்தை எடுக்கிறது. அப்போ இந்த ரகசியத்தை
நம்மளை பற்றின ரகசியத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் யாருன்னா சிவபெருமான் தான். நம்மளை பத்தின ரகசியம், நம்மளை பத்தின ரகசியம் என்ன? இது யாரு, எப்ப பிறந்தது, எப்ப முடியும், எப்ப போகும், எப்ப வரும், இது திரும்ப கைலாயத்துக்கு வருமா வராதா, எத்தனை பிறவியில வரும், எல்லா ரகசியத்தையும் தனக்குள்ளேயே வச்சிருந்து அதை அம்பலத்திலே அம்பலப்படுத்தி ஆடுகின்ற திருக்கூத்து உடையவன் யாருன்னா துப்பன் பேர். இந்த துப்பன் என்பவனுக்கு எல்லா தொழில்களையும் செய்கின்ற ஆற்றல் உடையவன் சொன்னாலும் கூட அதுக்கு எல்லாருடைய ரகசியத்தையும் தனக்குள்ள வைத்து அதை சரியான இடத்துல அம்பலமாக்குகின்ற ஆற்றல் உடையவனும் சிவன். அதனாலதான் அவன் என்ன பண்றான், அம்பலத்திலே ஆடுகின்ற ஆற்றல் உடையவன் துப்பன். இந்த துப்பன் தூய வெந்நீராக இருக்கக்கூடியவன். இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த உருசுவை அளிக்கும் ஆரமுதேன்னு என்ன அர்த்தம்? இவன் யார் அப்படின்னா ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்த சுவையை கொடுப்பானா. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒண்ணு பிடிக்கும், எல்லா ஆன்மாவுக்கும் தூக்கி கொடுக்க மாட்டான். எந்த ஆன்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அந்த சுவையை மட்டும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் சிவபெருமான். அதாவது ஒரு சுவை. செப்பமா மறை சேர், இந்த மாமறையத்தான் போன மாதிரி பார்த்தோம். இந்த வேதங்கள்லாம் என்ன அர்த்தம் சுவாமி? வேதம் என்றால் என்ன? ஓம் அப்படிங்கிற பிரணவம் தான் வேதம் அப்படின்னு. சிவம் சிவம் தேவையானதையும் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. இனிமே ஒருத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு. வேதம் என்றால் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் ஓம்னு பிரம்மன் சொன்னதையே சொல்லக்கூடாது. திரும்பவும் பல விஷயம் அடியார்கள் கொஞ்சம் கவனிக்கணும். வேதம் என்றால் என்னன்னா நமக்கு தேவையானவற்றை நம்மிடம் கொண்டு சேர்ப்பது. அதாவது இறைவன் நம்மிடம் சேர்த்து தேவையற்ற உலகவியல் பொருள் நம்மிடம் பிரிப்பது. எதுவா இருந்தாலும் வேதம் தான், ஒண்ணுமே இல்லை. நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பாட்டு, உள்ளம் முருகுதையா முருகா உண்களில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா. அதுல ஒரு வார்த்தை வரும், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா ஈசன் திருமகனே. அப்படி பாடும்போது அந்த 6 திருமுகமும் மட்டும் ஞாபகம் வரும். உலகத்துல முன்னாடி எவன் நடந்து போயிட்டு இருக்கான், பின்னாடி எவன் நடந்து போயிட்டு இருக்கா, ரோட்ல போறோமா, எங்க நிக்கிறோம், ஏது பண்றோம், எந்த நினைப்பும் இல்லாம அந்த ஒரு கணம் நம்மளை இறைவனோட கட்டி வச்சு உலக பொருளை அத்து எறிகிற அந்த ஒரு ஒளி குவிப்பு வேதமா. நீங்க ஓம் பூர் புவஸ்வ 108 முறை இப்பெல்லாம் சின்ன கேசட் மாதிரி இருக்கு, போட்டுட்டா என்ன ஆகும்? ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நக பிரதி. இப்படியே ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. அது போட்டு விட்டோம்னா அது என்ன பண்ணும், காயத்ரி மந்திரம் கிளிக் பண்ணோம்னா அன்னைக்கு 4 பூரா காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே இருக்கும். காதுல வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம காதுல வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் வேலைகளை செய்வோம். வேலையை செஞ்சா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுறது, உலக விஷயத்துல போட்டு விட்டு இது பண்றது, அது காதுல கேட்டும் உள்ளுக்குள்ள உணர்வை ஏற்படுத்தல அப்படின்னா அதுக்கு அந்த ஒளி குறிப்புக்கு என்ன இல்ல, பெரிய விஷயம். அது புரியல, உங்களுக்கு உள்ள நடத்தல. நமச்சிவாய மந்திரம் கேட்ட உடனே உலக பொருளுடைய தன்மை எல்லாம் அத்து போய் சிவம் மட்டும் நிக்குதுனாதான் நமச்சிவாய மந்திரம் வேதமாகும். வேதம் யாவிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எத்தனை தடவை நமச்சிவாய் கேட்கிறோம்? என்னைக்காவது ஒரு நாள் உலகத்தை திறந்து சிவபெருமானோட போகணுன்ற எண்ணம் நமக்கு வருதா? வரல. அப்ப இன்னும் அது வேதமா தெரியல நம்மளுக்கு. வேதம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த பொருள் உலகத்திலிருந்து விடுவித்து சிவத்தை உங்களுக்கு சொல்கின்றதோ, எந்த வார்த்தை, அதனாலதான் குருநாதருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதை விடுவிக்குமா? உலக பந்தத்தை விடுவித்து யார சேர்க்குமா? இறைவனோட சேர்க்குமா? குருநாதருடைய வார்த்தை வேதம், குருநாதருடைய சொல் வேதம். அதனாலதான் என்ன சொல்றோம், குருநாதரா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம். இது மாதிரி புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் டைம் வேதம் என்றால் என்னன்னா இப்படித்தான் சொன்னோம். ஓம் என்பது வேதத்தினுடைய அசாரம், அதுல இருந்துதான் தொடங்குது. ஓம் என்பது எல்லா படைப்பும் அதான். ஓம்ல இருந்துதான் இந்த உடல் வந்துச்சு, புவனம் வந்துச்சு, உலகம் வந்தது. எல்லா பருப்பொருட்களும்
எல்லா பருப்பொருட்களும் வடிவெடுத்தது என்னன்னா ஓம். இதைத்தான் பிக் பேங் தியரியும் சொல்லுது. சயின்ஸ் என்ன பண்ணுது? சவுண்ட் மூலமா தான் எல்லா மாஸ் பார்ட்டிகளும் உருவாச்சுன்னு சொல்லுது. எவ்வளவு அழகு பாத்தீங்களா? நாம சொல்றதையும் நம்மளுடைய இதுவும் ஒண்ணுதான் சொல்லுது. அதனால வேதம் என்பது அதனால தான் என்னது சொற்றுணை வேதியன்ல ஏன் சொல்றாரு, யோ இங்க பாரியா நீ ஒரு வேதன். யாரு நீ? ஒரு வேதன். வேதன் ஏன் சொல்றோம்? சிவபெருமான ஏன் வேதன் சொல்லுவோம்? வேதங்கள் சொல்வதனாலயா வேதம் வேதன்? நல்லா கவனிங்க. வேதங்கள் சொல்வதனால வேதம்னு சொல்றோம். அப்ப வேதம்னா என்னன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியுதா? முன்னாடி வேதம் சொல்றதுனால சிவபெருமானுக்கு வேதான்னு அர்த்தம். வேதா வேதன் அர்த்தம். ஆனா வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டா அது ஓம் அப்படின்ற மந்திரங்கள் நிறைஞ்சா அது வேதங்க. மந்திரம்லாம் இருந்தா அது வேதங்க. அப்ப மந்திரம்னா என்ன தெரியல. மனதின் திற மந்திரங்க. சரி, இப்ப அப்படியே போனா நமக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. வேதம் என்றால் என்னன்னா அது ஒரு கெமிஸ்ட்ரி. என்ன பண்ணுது? இணைக்குது, பிரிக்குது. எதை இணைக்குது? ஒரு காலத்துல உலகத்தை இணைச்சு அவனை பிரிச்சுக்குச்சு. அப்புறம் என்ன பண்ணுது? அப்புறம் உலகத்தை விடுவிச்சு அவனை இணைச்சுக்குது. இதை செய்கின்ற ஆற்றலை தான் மறைத்தல் அருள்னு சொல்றோம். இந்த மறைத்தல் அருளை செய்கின்ற ஆற்றலை உடையது எது அப்படின்னா வேதம். அதனால வேதம் என்பது என்ன அப்படின்னா நமக்கு அந்த பொருளை செய்வது. ஆகமம் என்பது என்ன? வேதத்துக்கு ஆகமத்துக்கு என்ன? பொருள் புரியாமலேயே நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அது பேரு வேதம். மறைந்து நின்று நம்மளை வந்து என்ன பண்ணும்? இறைவனை கொண்டு போய் சேர்க்கும். ஆகமம் என்பது வெளியில நின்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆகமம்னா என்ன? நம்மளுடைய 14 மெய்கண்ட சாத்திரங்கள். அது வெளியில நின்று தெளிவா நம்மளை கூட்டிட்டு போகுது. ஆனா ஆகமம் படிச்சுதான் என்ன வரும்? மேக்சிமம் குழம்பி போறோம். ஆகமம் படிச்சுதான் குழம்பி போறோம். வேதம் படிச்சுதான் குழம்பி போறோம். சரி, முக்கியமான செய்தி அடியார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதம் என்பது என்ன அப்படின்னா இறைவனோடு கூட்டுவிப்பது வேதம். இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பது என்பது வேதம். இந்த வேதத்தை மறைபொருளாக சொல்லி எங்கெல்லாம் வேத ஒளி கேட்கின்றதோ, வேதம் என்பது உங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சாமி? உங்களை என்ன செய்யணும்? வேதிக்கணும். உங்களை உருக்கணும். கண்ணீர் வரணும். ஆமா, உங்களை உருக்கி கண்ணீர் வர வைக்கணும். அந்த உருக்கத்தை தருகின்றது நம்முடைய பாடல். இல்ல நம்மளுடைய திருமுறை பாடல்கள் எல்லாம் உருக்கத்தை தருகின்றது. அதனால இது தமிழ் வேதம்னு சொல்றோம். சமஸ்கிருதத்திலேயும் உருக்கத்தை தந்தது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னோம்ல லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னோமா இல்லையா? லலிதா சஹஸ்ரநாமம் அது ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு நல்ல நாளை பார்த்து மார்கழி மாதம் அன்னைக்குரிய காலம் இல்ல. மார்கழி மாதம் என்ன காலம்? அன்னைக்குரிய காலம். அன்னையினுடைய திருவருள் சக்தி திரோதான சுத்தின்னு பேர். திரோதான சுத்தி. இது வந்து மகாமாய சுத்தி. எது எல்லாம் எவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்க பாருங்களேன். கார்த்திகை மாதம் மகாமாய சுத்தி. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரப்போகுது? மார்கழி மாதம் திரோதான சுத்தி வரப்போகுது. திரோதானத்தையும் சுத்தி பண்ணி போறோம். என்ன அருமை பாருங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆக இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச அளவுக்கு அர்த்தத்தோட லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு விளக்கம் சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் மெதுவா அப்படியே போயிட்டு மெதுவா லலிதா சஹஸ்ரநாமம் அந்த விளக்கம் தெரிஞ்சதுன்னா உருக்கம் ஏற்படும். அந்த பாட்டை ஒவ்வொரு தடவையும் அவளை சொல்றப்போ நமக்கு என்ன ஆகும்? அப்படியே அவள் நினைச்சு அப்படியே உருகுவோம். அது வேதம் தானே. வேதத்தினுடைய ஒரு சாரம் தான். எது? லலிதா சஹஸ்ரநாமம் வேதத்தினுடைய ஒரு பார்ட். அது போல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அது அன்னைய வந்து கொஞ்சம் அப்படியே சிலாகிப்போம். அவளை கொஞ்சம் உருகுவோம், பண்ணுவோம்ல. இது ஒன்றும் தவறு இல்லை. அடியார்கள் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறீங்களா? இல்ல ஓகே சொல்றீங்களா? என்ன சொன்னீங்கன்னா தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. அடியார்கள் யாராவது நீங்க சொல்லணும் ஓகேன்னா நம்ம அன்னை பராசக்தியினுடைய அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம வந்து பொருள் புணர்ந்து என்ன பண்ணுவோம்? அந்த சமஸ்கிருதம் அதுக்கு அது நம்ம படிப்போம். கொஞ்சம் மெதுவா 1000 நாமம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு 100 நாமமோ இல்ல எவ்வளவு முடியுதோ 10 நாளைக்கு 10 நாமம் மட்டும் சும்மா படிச்சுட்டு போவோம். அது வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பொருள் புரிந்து அதை பண்ணும்போது அது கண்ணில் நீர் பெருகும். எனக்கு அன்னை பல நாமங்கள் இருந்தாலும் கூட மாதா ஸ்ரீமாதா மகாராஜ்யே ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்யத்பானு சகஸ்பா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்சியா குரோதாகாரங்கு சோஜ்வலா சிலாதச பரிவாவி கபலோபுவே அப்படின்னு சொல்லி அவளுடைய திருநாமங்கள் போய்கிட்டே இருந்தாலும் சில திருநாமங்களை கேட்கும் போது பதக்குன்னு கண்ணில் தண்ணி வரும். திருநாமம் கேட்கும் போது என்னமா இருக்கா பாருங்க. ஸ்ரீமன் நகர நாயிகான்னு சொல்றப்போ
அந்த நகரத்துக்கு ஒரு நாயகனா இருக்கிறவல்ல. இந்த ஸ்ரீமன் நகரம் நம்மளுடைய உடம்பு தான்றத பொறுத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப பாதுகாக்கிற ஒருவடாவ இருக்காளே நினைக்கிறப்போ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன சொல்ல வரேன்னா, நம்மள உருக்கக்கூடிய எல்லாமே வேதம். சஷ்டி கவசமும் லலிதா சகஸ்ரநாமமும் ஒண்ணுதான். இதுவும் காக்க சொல்லுது. அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முடிச்சிலையும் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அன்னை பராசக்தி காப்பான். அது ரொம்ப அருமையான ஒரு புரிதல். அது நமக்கு வாய்ப்பு ஏதோ பெருமான உணர்த்திக்கிட்டே இருக்காரு. அது சீக்கிரம் நம்ம பார்ப்போம். சரி, ஓ அந்த மறை என்பது என்ன, வேதம் என்பது என்ன, இப்ப தெளிவா சொல்லுங்க. வேதம் என்பது என்ன? சேர்க்க வேண்டியதை சேர்த்து பிரிக்க வேண்டியதை பிரிப்பது வேதம். உலக பற்றிலிருந்து மறைத்தல் ஆற்றல் வேலை செய்தல். அருமை அருமை. அப்போ இது எதெல்லாம் இப்போ நம்ம நான் உங்களுக்கு வேதத்தை கத்தி கொடுக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கிளஸ்டர் பண்ணிடலாம்ல. எல்லாத்தையும் கிளஸ்டர் பண்ணிடலாம். இனிமே பாக்குறப்பெல்லாம் இது வேதத்துல வரும்பா, இது வேதத்துல இல்லப்பா, இது வேதத்துல வரும். எதெல்லாம் வேதமோ அதெல்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்துடலாம். எது வேதமற்றதோ அதெல்லாம் நீங்க பிரிச்சிடலாம். நீங்களே பிரிச்சிடலாம்ல. இல்ல, அது பிரிக்கிற அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல? ஆமாப்பா இல்லையா? எதெல்லாம் நமக்கு இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்குதோ அதெல்லாம் வேதம். எதெல்லாம் இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கலையோ அதெல்லாம் அனர்த்தம், அதெல்லாம் வேதம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா. அதனால மந்திரங்கள் நிறைந்தது வேதம் அல்ல. அந்த மந்திர சொல்லுக்கா மந்திரம் என்னது? இப்ப நமச்சிவாயன்றது என்னது சாமி? நமச்சிவாயன்றது என்னது? நமச்சிவாயன்றது என்னது? இறைவனோட சேர்ப்பதுதான் மந்திரம் தான். இல்ல, அது என்னன்னு கேட்டேன். அது என்னன்னு மந்திரம் தான், ஐந்தெழுத்து மந்திரம் தான். அதுல மாற்றுக்கத்துல நமச்சிவாயம் என்பது 5 எழுத்து மந்திரம் தான். ஆனா எப்ப நம்மளுக்கு அது இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்? எப்ப கொண்டு போய் சேர்க்கும்? அந்த பக்குவப்பட்டு உருக்குறோம்ல. ஆமா 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 ஆமா. நாமன்னா மலம், சீவானா இறைவனுடைய கருணையும் அவனுடைய திருவருளும், யா என்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு அருள் செய்யறதுக்காக சிவமும் பக்கத்துல நிக்கிறான். நம என்று சொல்லுகின்ற உலகத்தையே ஏன் சிவமே பட்டு கொடுத்துருக்கலாம்ல? ஏன் நமத்தை அவன் கொடுத்தான்? ஏன் நம்ம சொல்லணும்? ஏன் நம்ம சொல்லணும்? நம்ம சொல்லணும் இல்ல? நம்ம ஏன் சொல்லணும்? சிவம் மட்டும் சொல்லலாம். சிவத்தை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயா, அது போகணுங்கிறது உண்மைதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைக்கிள் ஓட்டணும்னா கண்டிப்பா கீழே விழுகல. சைட்ல ஒரு வீல் சப்போர்ட் இருக்கும்ல, குழந்தை ஓட்டுறப்ப குழந்தை சைட்ல 2 வீல் சப்போர்ட் இருக்கும்ல, அது சப்போர்ட் வச்சுதான் ஓட்ட முடியும். அது கொஞ்ச நாள் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்துரும். அப்ப நம்ம இல்லாம எடுத்தோடனே ஓட்ட முடியாது. நம்ம வேறு இந்த ஆன்மாவுக்கு உடம்பு தேவைப்பட்டு இந்த உடம்புலயே கடைசி வரைக்கும் இருந்துடலாமா? கூடாது. உடம்ப விடுத்து இறைவனோட திருவடி கொண்டு போய் சேர்ப்போம். அதனால இந்த நம என்பது தொடக்க காலத்துக்கு தேவை, முடிவுல கண்டிப்பா வரக்கூடாது. தொடக்கத்துல கண்டிப்பா இருக்கணும். தொடக்கத்துல கண்டிப்பா இருக்கணும். அதனால நமச்சிவாயம் அப்படின்றப்போ இந்த அர்த்தங்கள் பொருள் எல்லாம் சொல்லி சொல்றப்போ, எப்பா எந்த மந்திரத்திலயாவது நம்ம இருக்கமா? ஏங்க, எந்த மந்திரத்துல? எல்லா மந்திரம் சொல்லுங்க, அந்த மந்திரத்துல நாம இருக்கமா? நாம அதுல இருக்கமா? இல்ல. நமச்சிவாய மந்திரத்துலதான் நாம இருக்கோம். நம்மளையும் சேர்த்துதான். ஏன்னா என்னன்னா காக்க நான் சொல்றப்ப என்ன ஆகும்? எனக்குள்ள அந்த விஷயம் தூண்டும். அது போல என்ன நான் நமச்சிவாய ஏன் நான் சொல்ல ஏன்றது நான் தான், ஏன்றது நீங்க தான், எல்லாரும் தான். என்பது உலகத்தில் கூடிய, அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுடைய அந்த நம்ம இருக்கக்கூடிய மந்திரம் எது? நாம இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இந்த மந்திரம் எப்ப வேதமா மாறும்? யார் சொல்லியிருக்கா? இப்ப உங்களுக்கு புது பாட்டு அர்த்தம். போன பாட்டுல என்ன பார்த்தோம்? சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ நற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பார்த்தோமா இல்லையா? என்ன பண்ணோம்? சாமி, நான் கடலுக்குள்ள கட்டி என்னை போட போறாங்க, நீ சொல்லில் துணை கொண்டு வேதித்தல் செயல்படுவேன், அதே சொல்ல கொண்டு நமச்சிவாயம் சொல்ல போறேன். அந்த வேதமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இந்த பாசத்தை என்கிட்ட இருந்து நீ என்ன பண்ணணும்? நீக்கணும்.
இந்த பாசத்தை மட்டும் இல்ல, உலக பாசத்தையும் சேர்த்து என்கிட்ட நீக்கணும்ன்றத சொல்லாம சொன்னவர் தான் அந்த பாட்டினுடைய அர்த்தம். போன முறையில பார்த்தோம். இன்னைக்கு இந்த நமச்சிவாயம் எப்ப வேதமாகும்? இப்பதான் சொன்னோம். வேதம் என்பது என்ன? சிவாய நமன்னு சொல்லும் போதுங்க ஐயா, பெருமான இடத்துல நம்மளை கொண்டு சேர்க்கிறதுக்கு. இந்த நமச்சிவாயம் என்பது எப்ப வேதமாகும்னா இறைவனை கொண்டு இது இறைவனை கொண்டு சேர்க்குதான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேள்வி கேட்கலாம்ல. இது இறைவனை கொண்டு சேர்க்கிறப்ப நமச்சிவாயம் வேதமாகும், நமச்சிவாயம் மந்திரம் வேதமா மாறிடும். இந்த இறைவனை கொண்டு சேர்க்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சு இறைவனை தான் கொண்டு சேர்க்குது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பஸ் ஏறியாச்சு, தூத்துக்குடி தான் போகணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும், அன்பு மட்டும் செலுத்தணும். எப்பவுமே சிவன் மேல அன்பா இருக்கணும். பற்று நீ காண்பவை எல்லாம் அன்பாக தெரியும், சிவமாக தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி உங்களுக்கு அன்பா தெரியுது நான் தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீ உங்களுக்கு அன்பா தெரியுதுன்றத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? உங்களுக்கு பாக்குறதுல அன்பா தெரியுதுன்றத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? எப்படி தெரிஞ்சு? வாட் இஸ் த இண்டெக்ஸ்? What is the index for understanding everyone is Shiva, everyone is love? எல்லாமே என்றது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? என்ன இண்டெக்ஸ்? ஐயா ஞானசம்பந்தர் பாட்டு, when we have love ஐயா, காதலாகி கசிந்து நம்ம கிட்ட லவ் இருக்கும்போது எல்லார்கிட்டயும் லவ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அருமை அருமை. உங்ககிட்ட இருந்து அன்புக்கு எது அளவுகோல் அப்படின்னா, அன்பினுடைய இண்டெக்ஸ் என்னன்னா, அன்பிற்கு இண்டெக்ஸ் அதனுடைய கண்ணீர் தான். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வர புன்கண்ணீர். நீங்க அன்பை கூட வெளியில காட்டாம விட்டுறலாம், ஆனா அன்புக்கு காரணமான கண்ணீரை வெளியில காட்டாம இருக்கவே முடியாது. அன்புடையவர்களுக்கு என்ன வேணும்? கண்கள்ல நீர் இருக்கணும். அதத்தான் சொல்றாரு சாமி. என்ன சொல்றாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரம் வேதமாக மாறும் எப்போ? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் போது. உங்ககிட்ட கண்ணீர் வருதுனாதான் நீங்க அன்பாகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நாங்க அப்பர் பெருமானுக்கு ஐயா, அப்பர் பெருமானுக்கு அழுது 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 காமிட்டு அந்த மாதிரி அழுது அழுதுதான் அவருடைய முகத்துல அந்த பள்ளம் பள்ளமா ஆயிடுச்சான். அவருக்கு அழுது அழுது அந்த உருகி இறைவனை வழிபாடு செஞ்சதுனால அது மாதிரி வள்ளலாருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வள்ளலாரு கூட ஒரு முகத்துல அந்த கண்ணீர் மல்கி மல்கி அந்த முகத்துல வந்து பள்ளம் பள்ளமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நாவுக்கரசர் வந்து என்ன பண்ணுவாரா, தில்லையில போய் திருப்பணிகள் செய்வாராம். தில்லை வாசனை மிதிச்ச உடனே அழுகு வந்துடும் அவருக்கு. அழுது அவர் என்ன பண்ண, அழுத தண்ணி அப்படியே உடம்பெல்லாம் அப்படி கழுத்து வழியா சொட்டி உடம்பெல்லாம் அவர் ஒரே இடத்துல நிக்க மாட்டார். 4 வேலை செய்யறப்ப அந்த அழுத கண்ணீர் அப்படி இப்படி மாறி மாறி என்ன ஆகுமா, இந்த அழுத கண்ணீர் எல்லாம் உடம்புல அப்படியே உப்பு பூத்து அவர் பார்த்தா திருவேணி முழுக்க என்ன ஆகும், அப்படியே உப்பு பொறிஞ்சிருக்குமா. அந்த உப்பு பொறிஞ்சது எது? அழுத கண்ணீரினுடைய அந்த சாயல் அப்படி இருக்குமா. அதை வந்து நம்ம சேக்கிலார் பெருமான் அவரு நம்மளுடைய இதுல வந்து நம்மளுடைய பெரிய புராணத்துல வந்து அவருக்கு பெருமானை பற்றி ஒன்னும் இல்ல. அன்பினுடைய அளவீடு என்பது நமக்குள்ள எழுகின்ற கண்ணீர். அன்பா தாங்க இருக்கேன், ஆனா வெளியில என்னால காட்ட முடியலங்க, கண்ணீர் வரலங்க. வரணும், வந்தாதான் அந்த அன்பினுடைய மிகுதி உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சதுங்களா? இப்ப நமச்சிவாய மந்திரம் எப்ப வேதமாகுதுன்னா, எப்போ உங்க கண்ணீரை நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது, நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது நிறைய கண்ணீர் வர வேணாம், பொதன கண்ணீர் வர வேணாம், ஒரு கீற்று கண்ணீர். அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மொழி. கசிஞ்சா போதும், லேசா கசிஞ்சா போதும். அந்த அளவுக்கு அது உங்களை உருக்கம் ஏற்படுத்துது அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம்? நமச்சிவாய மந்திரம் உங்களை இந்த உலகவியல்ல இருந்து விடுத்து இறைவனோட திருவடிக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்குன்ற இண்டெக்ஸ் எதுன்னா, நமச்சிவாய மந்திரம் சொல்றப்போ கண்கள்ல இருந்து லேசா ஒரு கீற்று, ஒரு ஸ்ட்ரீக் அப்படி கண்ணீர் வரணும். வரல அப்படின்னா புரியலன்னு அர்த்தம். நமச்சிவாய மந்திரத்தை வெறும் மந்திரமா பாக்குறோம், அவனுடைய அந்த உபகாரத்தை நினைக்கலன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் வரும்,
அதனால அந்த வேதத்துக்கு அதான் அர்த்தம். வேதத்தை மறந்துடக்கூடாது சாமி. அது ரொம்ப அருமையான ஒரு செய்தி, அதனால மறந்துடாதீங்க. இப்போ இதோட என்ன பண்றாரு, இந்த வேதங்கள் நிறைந்த குறுந்த மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றார். அப்பனே, நமக்கெல்லாம் அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, உன்னை நான் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வரமாட்டேயா, வந்திருப்பா, வந்து என்னை ஆட்கொள்வாய் பெருமானே அப்படின்னு அவருடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்வது போல அமைகின்றது 6வது பாடல். 7வது பாடல் நம்ம தொடங்கலாம், நம்ம முடிக்க முடியாது. அது தொடங்கிட்டு நம்ம அப்படியே அடுத்த அமர்வுல அதை பார்க்கலாம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா பாடலாம். 6வது நமச்சிவாய் அடியார்கள், பாடாத அடியார்கள் பாடலாம். பொன்முடியம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மையனே விகிதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம்பண்ண மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியன் மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலான் காலனை காய்ந்த கடுந்தளர் பிளம்பண்ண மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. அல்லியம்மா பாடலாம், அவங்க கரம் ஏத்துக்காமா. திருச்சிற்றம்பலம். மெய்யனே விகிதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிடம்பண்ண மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரி தழைத்தாள் அதெந்துவே என்றருளாயே. ஐயனே அடியேன் ஆதரி தழைத்தாள் அதெந்துவே என்றருளாயே. அல்லியம்மா அருமை அருமை. என்னன்னா அங்க ஐயனே அடியே ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று, அது அதந்துவே அந்த பாஸ் கொடுத்தீங்க பாருங்க, கம்ப்ளீட் மெல்ட். அந்த சின்ன பாஸ் எவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், இந்த பாட்டுக்குள்ள போயிடலாம். மெய்யனே, மெய் அப்படின்னா என்ன அப்படியா? மெய்யனே சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, மெய்யன்னு அவனுக்கு பேர் உண்டு. மெய்னா என்ன சாமி? மெய் உண்மைங்கய்யா, உண்மையா உண்மை. ரைட், உடல். உண்மை. உடல் 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 நம்ம உடலுங்கய்யா. ஐயா உடலை தந்தவங்க மாறுபடாத பொருளுங்கய்யா, நிலையான பொருளுங்கய்யா. அப்படியம்மா, அருமை அருமை. மெய் அப்படின்னா சத்தியம்னு பேரு. சத்தியம் என்றால் மாறுபடாத பொருள். மாறுபடாத பொருள் என்பவர் யார் என்னன்னா சிவபெருமான் தான். மாறுபடாத பொருள், அவன் மாறவே மாட்டான். சிவபெருமான் மாற மாட்டானான்னு கேட்டா, இந்த சத்து பொருள், சத்தியமான பொருள் எது? சத்தியமான பொருள் என்னைக்குமே அது தேயவும் செய்யாது, தோன்றி நின்று அழியாத பொருள் எல்லாமே என்ன பொருள்? சத்து பொருள், சத்திய பொருள், நிலைத்த பொருள். நிலைத்த பொருள். அது சிவபெருமான் மட்டும்தானா? நம்ம ஆன்மாவும் ஐயா, ஆன்மா மட்டும்தானா? ஆணவம், இருள், இருள் அதுவும். சிறப்பு சிறப்பு. 5 பொருளுங்கய்யா, 5 பொருள் நிலைத்த பொருளுங்கய்யா. ஆணவம்,
அந்த பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களுமே மெய்ப்பொருள் தான். அது எல்லாமே மாறாத சத்திய பொருள், சத்து பொருள் தான். ஆனா என்ன அசத்துனா அறிவுதான் இல்ல. இல்ல நிலைச்சிருந்து என்ன பிரயோஜனம் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க பாரு அறிவெட்ட 8 கட்டு புல்லு மேய்ஞ்சாலும் அறிவு இல்லை, என்ன பெருசா வளர்ந்து என்ன பிரயோஜனம், அறிவு இல்லை அப்படின்னு. அது மாதிரி ஆணவம் இருக்கு, அறிவு சுத்தமா கிடையாது. ஆன்மாவுக்கு அதுவும் நிலைத்த பொருள் தான், ஆனா அறிவு கொஞ்சம் தான் இருக்கு. இறைவன் நிலைத்த பொருள் தான், அவனுக்கு என்ன இருக்கு, அறிவு இருக்கு, நிலைச்சிருக்கான். சத்து மட்டும் இருக்கும் எதுகிட்ட, ஆணவத்துக்கிட்ட. இந்த ஆன்மா கிட்ட என்ன இருக்கும், சத்து இருக்கும், சித்தும் இருக்கும். சத்துனா என்னது உண்மை, சித்துனா என்னது அறிவு. ஆனா இறைவன் பெருமான்தான் சத்து இருக்கும், சித்து இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். அப்ப அதனாலதான் அவனுக்கு பேர் அது சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம்னு சிவபெருமானுக்கு பேர். அவனுக்கு சத்தும் இருக்கும், சித்தும் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். 3 பேருமே மெய்ப்பொருள் தான். ஆனா யார மெய்ப்பொருள்னு சொல்லுவான், 3 பேருமே ஊர்ல இருக்காங்க, 3 பேருமே ஒரே ஊருக்காரவங்க தான். ஆனா வந்து நமக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்லுவோம். 3 பேருமே இருக்காங்க, ஒரு ஊர்ல 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன்ட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தன் பைத்தியம், ஒருத்தன்ட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லுவோம், யார் என்னன்னு சொல்லுவோம், இது எல்லாமே இருக்கிறவனதான் நம்ம சொந்தம் கொண்டாடுவோம். அது போல இந்த ஆணவத்தும் சத்து பொருள் தான், இந்த ஆன்மாவும் சத்து பொருள் தான், இறைவனும் சத்து பொருள் தான். ஆனா இறைவன்தான் சத்தும் சித்தும் ஆனந்தம் அதிகமா இருக்கு. அதனால இந்த மெய்ப்பொருளை கிளைம் பண்ணக்கூடிய உரிமை சிவபெருமானுக்கு மட்டும்தான். அவனாலதான் அவன் மெய்ப்பொருள். 3 பேருமே மெய்ப்பொருள் தான். ஆனா மெய்ப்பொருளா இருந்தாலும் ஒன்னொன்னு குறையுது. ஒண்ணுல சித்து இல்ல, ஆனந்தம் இல்ல, ஒண்ணுல சித்து மட்டும் இருக்கு. அது மாதிரி அது வந்து என்ன சொல்லலாம், ஒண்ணுல இது எல்லாமே இருக்கிறதுனால சிவபெருமான மெய்யனே. மெய்யனே என்றால் என்னன்னா என்றும் மாறாதவன். மெய்யனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு அர்த்தம் இருக்கு. யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யன் அப்படின்னா, மெய்யன் அப்படின்னு சொல்றோம், சிவபெருமானுக்கு மெய்யன்னு பேரு. மெய்யனுக்கு இன்னொன்னு என்ன சொல், இன்னொரு பேர் இருக்கு அவனுக்கு, மாறாதவன் அப்படின்னு குறிக்கக்கூடிய பேரு. என்ன பேரு சிவபெருமானுக்கு, யாரு கரெக்டா சொன்னாங்க? நிலையானவன், என்றும் நிலையானவன். சரி, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. மெய்யன்னு சொல்றோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு, யாரு கரெக்டா சொல்றாங்க? சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புத்தகம். ஐயா அழகன். சத்தியம், பரம்பொருள், பரம்பொருள், பரமசிவன். நான் முதல்ல சொல்லிக்கிறேன், நான் அறிவிச்சுக்கிறேன். சொல்றவங்களுக்கு என்ன புத்தகம் வழங்கலாம்? ஒரு நிமிஷம் எல்லாம் மியூட் பண்ணிக்கோ. சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கலாம். பிரேமாமா என்ன நல்ல புத்தகம்? ஐயா துப்பனே, ஐயா துப்பனேங்க ஐயா. ஒரே நிறுத்திருங்க. முதல்ல அறிவிச்சிருவோம். சொல்றவங்களுக்கு 1000 பொன் வராங்கன்னு அறிவிச்சிருவோம். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து பதில் சொல்றாங்க பாத்துக்கலாம். சொல்றவங்களுக்கு 1000 பொன் வராங்க. என்ன கிஃப்ட், சரி ஏதோ ஒரு கிஃப்ட் நல்லா, சரி இப்படி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸைட்டடான கிஃப்ட் கொடுக்க போறோம். இல்ல நான் இங்க இருந்தே நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். அவங்களுக்கு யாரு நீங்க குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. சாமி மறந்துட்டேன், சாமி சத்தியமா மறந்துட்டேன் சாமி. ஞாபகமே இல்ல, ஞாபகப்படுத்துங்க. சரி இப்ப கண்டிப்பா இப்ப சொன்ன உடனே என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அவங்களோட அட்ரஸ வாங்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கிஃப்ட வந்து நம்ம அனுப்பிச்சிடும். சின்ன கிஃப்ட், ரொம்ப பெருசு இல்ல, ஒரு கிஃப்ட். இது வந்து ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பொருள் இருக்கு. அதனாலதான் அந்த கிஃப்ட் நம்ம பரிசு கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட். அதனால இப்ப கவனிச்சு, தப்பா சொன்னா என்ன பண்ணோம், அபராதம். என்ன அபராதம்? 500 ரூபாய் அபராதம். ஐயா அப்படின்னா யாருமே வாய் திறக்க மாட்டாங்க ஐயா. நீங்க வந்து அந்த பதிலை வரவழைக்க முடியாது. 10 பேர் சொல்லும் போது யாராவது சொல்லுவாங்க. நிமலன் ஐயா, நிமலன் சைவன் ராகவன் ஐயாவுக்கு மட்டும்தான் பரிசு. சைவன் ஐயா இத்தனை நாள் வராம, கொஞ்ச நாளா வராம வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. ஜாக்பாட் அடிச்சிட்டார். என்ன பொருள், நல்லா கவனிங்க எல்லாரும். முக்கியமான செய்தி, என்றும் நிலைத்தவன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும், நீங்க எல்லாம் சைவ அடியார்கள், அது ஞாபகம் வச்சிருப்பீங்கன்றனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே சைவன்னு வார்த்தை வந்தாதான் நாம சைவ சமயத்துல இருக்கோம்னு அர்த்தம். நான் சைவன்னு சொல்றதுக்கான அடையாளமே அதுதான். அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா
சைவன் இல்ல. அதனால எல்லாரும் டீ ப்ரமோட் எக்ஸப்ட் ராகவன் ஐயா, எல்லாரும் சைவத்திலிருந்து டீ ப்ரமோட் பண்றோம்ல அவங்க எல்லாத்தையும். ஏன் சொன்ன உடனே என்றும் நிலைத்தவன் சொன்ன உடனே நமக்கு சைல தொடங்குற ஒரே வார்த்தை தமிழ்ல சைல தொடங்குற ஒரே ஒரு வார்த்தை சைவம் தான். வேற எந்த சைல வந்து ஒரு வார்த்தை இல்ல. சை என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒற்றை சொல் எதுன்னா அது சைவம் தான். வேற எந்த சொல்லும் கிடையாது. சைவத்துக்கான பொருள் என்னன்னா என்றும் மாறாத நிலைத்த பொருள்னு அர்த்தம். அப்பேற்பட்டவனை வணங்குவனால நம்மளும் சைவன், அப்பேற்பட்ட ஆற்றலுடைய சைவன் பேரு. சைவா போட்டு இன்னைக்கு ராகவன் ஐயாவுக்கு தான் பரிசு. அவர் வாங்கினாவே நாங்க எல்லாரும் வாங்கின மாதிரிங்க. இல்ல எனக்கு நான் நடத்துக்கிட்ட ராகவன் ஐயா கொஞ்ச நேரம் விட்டுருக்கலாம். அடியா இருக்கு அப்படி கொஞ்சம் அப்படி என்னதான் சொல்றாங்க நானும் பார்த்திருந்திருப்பேன். சைவன் அப்படின்னு. அப்போ வாழ்த்துக்கள் ஐயாக்கு, வாழ்த்துக்கள் சுவாமி. உண்மையில நான் நினைச்சு கூட பாக்கல. நல்லா கவனிங்க. இப்ப தெரிஞ்சுதா சைவன் என்ன அர்த்தம்? சைவன் என்ன அர்த்தம்? என்றும் நிலைத்தவன், ஒற்றை சொல்லுடைய மெய்ப்பொருள், என்றும் நிலைத்து நிற்பவன் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் சமயத்தை பின்பற்றுவதனாலதான் நமக்கு சைவன் பேர். நம்ம எல்லாம் யாரு சைவர்களா இல்லையா? சைவர்களா இல்லையா சாமி? சாப்பாடு எது செடி நிலையா நிக்குது, அந்த செடியை புடுங்கி சாப்பிட்டா என்னது சைவ சாப்பாடு. நடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒன்ன புடிச்சு சாப்பிட்டா அது அசைவ சாப்பாடு. அதுதான் சாப்பாடுலதான் சைவம் அசைவம். ஆனா உணர்வுல சைவம்னா சிவபெருமானை கனவிலும் நனவிலும் மற்றோர் தெய்வம் நினையாது. கனவுல கூட வேற தெய்வத்தை வணங்காது இருக்கின்ற ஆற்றல் உடையவர்கள் தான் யார் அப்படின்னா சைவர்கள். நான் நிறைய அடியார்கள்ட்ட அந்த திருவிளக்கு ஏற்றுறாங்க நிறைய டெய்லி, அதெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி. சில அடியார்களுடைய இல்லத்துல சில தெய்வ வழிபாடுகள்லாம் சில சிலைகள் இருக்கும், சில சிலைகள் உருவப்படங்களும் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சரி கொஞ்சம் அவங்க வரணும் அப்படின்னு வேண்டிக்குவேன். ஏன்னா சிவம் ஒன்றை தவிர நமக்கு வேற கதி கிடையாதுன்னு நினைக்கிற ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை முழுமையா இருக்கணும்ன்றத அடிய நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைச்சேன், நீங்க எல்லாரும் சொல்ல மாட்டீங்கன்னு. ஆனா அவங்க யாருக்கெல்லாம் சைவம் ஞாபகம் வந்தது, உண்மையிலேயே சைவனாகிய சிவபெருமானோட மனசுல வச்சிருங்க எனக்கு சைவம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க கரம் தூக்கலாம். இல்ல எனக்கு சைவ ஞாபகம் வந்துச்சு, சுபாஷினி அம்மா அருமை, வேற யாருக்கு ஞாபகம் இல்ல, ரைட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம சமயத்தினுடைய ஆணி வேறே அதுதான். இதைதானே சொல்லித்தரணும், இதுதான் என்ன சொல்லித்தரணும். எல்லா சமயவாதிகளும் எல்லா ஆதீனங்களும் எல்லா சமயங்களும் இதைத்தான் சொல்லித்தரணும். இதை நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும், இந்த கிரிப்பு கிடைக்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நடந்து போக முடியாது. இந்த கிரிப்பு கிடைக்காத வரைக்கும் நம்ம நடந்து போக முடியாது. சரி, அப்போ மெய்யனே அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சைவன். சைவான்னு பேரு. சைவா போற்றி, சைவா போற்றி. புரியுதுங்களா? சிறிதும் மாறுபாடு இல்லாத ஒரு ஆற்றல் உடையவன் தான் யாரு? சிவபெருமானுக்கு மாற்றம் உண்டாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இங்க பாருங்களேன், இதுல என்ன ஒரு பியூட்டினா, முதல் வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, மெய்யனேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, விகிர்தான்ட்டார். விகிர்தான் என்ன அர்த்தம்? பலவிதமான வடிவங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். மெய்யனேன்னா மாறாதவன், விகிர்தன்னா மாறிக்கிட்டே இருக்கிறவன். விகிர்தன்னா யாரு? மாறிக்கிட்டே இருக்கிறவன். மெய்யனேனா மாறாதவன், விகிர்தனேனா என்னது? மாறிக்கிட்டே. அவன் எடுக்காத ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருக்கா, அவன் எடுக்காத ஒரு கேரக்டர் இருக்கா, சிவபெருமான் எடுக்காத ஒரு கேரக்டர் இருக்கா? அவன் பன்றிக்கு பன்றியா இறங்கி இருக்கான், விறகுக்கு விறகு விற்கிறதுக்காக வந்திருக்கான், வளையல் விற்கிறதுக்காக வந்திருக்கான், இது நமக்கு புட்டுக்கு மண் சுமக்க வந்திருக்கான், பிரம்படி பட்டிருக்கான், மாணிக்க விற்க வந்திருக்கான், அங்கம் வெட்டி இருக்கான், கருங்குருவிக்கு உபதேசம் செய்திருக்கான், அவன் நாகம் வெட்டிய லீலைக்கு வந்திருக்கான், அவன் சித்தராக அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காட்சி கொடுத்து சித்தராக வந்திருக்கான், அவன் வழக்குரைக்க மாமனாக வந்திருக்கான், வன்னி மரமாகவும் கிணறாகவும் வந்திருக்கான், அவன் நரியை குதிரையாக்கியிருக்கான், குதிரையை நரியா மாத்திருக்கான், அவன் சுந்தரரை ஆட்கொள்ள வந்திருக்கிறாரு, அந்தனர் வேடத்துல வந்திருக்கான், பொதிசோறு சுமந்து வந்திருக்கான். இப்படி அவனை பத்தி சொல்லிக்கிட்டே
ஐயா அவரு வந்தது எதுவுமே நமக்காக தாங்க வந்தாரு, அவருக்காக எதுவுமே வரலைங்கய்யா. நமக்காக அப்போ மெய்யனே அப்படின்னா மாறாதவனும் அவன் தான், எல்லாவாகவும் மாறி நிக்கிறவனும் அவன் தான், ஏகனும் அவன் தான், ஏகனும் அவன் தான், அநேகனும் அவன் தான். என்ன அழகு பாருங்களேன். ஏகனும் அவன் தான், அநேகனும் அவன் தான், மெய்யனும் அவன் தான், விகிருதனும் அவன் தான். விகிருதன்னா டிசைனா வேஷம் போடுறவன். அப்படின்றதுக்குள்ள அப்படி தன்னுடைய அந்த இடத்துல அப்படியே அந்த அந்த தன்மை, அது பல வடிவங்களை எடுக்கக்கூடிய ஆற்றலுடைய தன்மை. இந்த மெய் நல்லா கவனிக்கணும். இந்த மெய் என்பது இறைவனுடைய இன்னர்கோர், புரியுதோ? இறைவனுடைய இன்னர்கோர், அது மாறாது. இந்த விகிர்தன் என்பது இறைவனுடைய அவுட்டர்கோர், அது மாறிக்கிட்டே இருக்கு. என்ன, ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தாயா இருக்கான், ஒவ்வொரு ஆன்மாவுக்கு வந்து தந்தையா இருக்கான், ஒரு ஆன்மாவுக்கு தோழனா இருக்கான், ஒரு ஆன்மாவுக்கு ஆண்டானா இருக்கான், ஒரு ஆன்மாவுக்கு வந்து அவன் வந்து பல விதமான. அப்போ இந்த எடுக்கின்ற வெளித்தோற்றம் இருக்கு இல்லையா, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன ஆகல, மாறவே மாறல. அன்பு செய்யணும், கருணை செய்யணும். இறைவனை மெய்யனே விகிர்தா அப்படின்னு சொல்லி, மெய்யனேன்ற தனி வார்த்தை, விகிர்தான்னு ஒரு வார்த்தை. ஆக இந்த 2 வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம் இந்த பாடல்ல. இந்த வார்த்தைக்கும் நாம அருள் பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுல சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்க இருக்காரு. வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் மீண்டும் இந்த செய்திகளை எல்லாம் திரும்ப நம்ம அதை சொல்ல காத்திருக்கோம். இந்த அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பல விதமா, இன்னைக்கு கரெக்டா 5:55 கரண்ட் போயிடுச்சு. 5:55 இங்க 8:25 வச்சுக்கோங்களேன், கரண்ட் போயிடுச்சு. போனோடனே பெருமானே இன்னைக்கு அவ்வளவுதான் போல, என்னவோ பண்ற, இவ்வளவு நேரம் இருந்துச்சு, இந்த எங்க அடியாறுகள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. என்ன நினைச்சானோ தெரியல, எப்பயும் நான் சொன்னா காதலே வாங்க மாட்டான், என்னன்னு தெரியல, போயிடுச்சு. வரல, கரண்ட் வராதப்ப நான் யோசிச்சு உட்காந்து, என்னடா ராகவன் சாமி வரவே இல்லையே, ராகவன் சாமி பார்த்து பரவாயில்லாச்சு, ஐயா என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, என்ன காரணம் எனக்கு ஐயா வரல, என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே ஆன் பண்ணிட்டு இருக்கேன். வரணும் யோசிச்சுட்டு எனக்கு உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லாம் பேசிட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை என்னாச்சு சாமி, ஏதாச்சும் விடுமுறை கிடையாதுன்ற. அம்மா ஏதாச்சும் விடுமுறையா எனக்கு தெரியல. கார்த்திகை தீபமா? சரி, ஓகே. உங்களுக்கு அதாவது நான் ஏன் விடுமுறை விடுறது இல்ல அப்படின்னா, நமக்கு நாம பெருமானே விடுமுறை விடுவாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் டக்குனு கேட்டாவது கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருவாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவாரு. அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா விடுமுறை ஆகுமேன்னு சொல்லி அடியே அன்னைக்கு விடுமுறை இது பண்ணலாம்னு நினைச்சேன் நானு. சரி, பாத்துக்கலாம். வியாழக்கிழமை அந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை இருக்கலாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சாயந்தரம் தான் விளக்கு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு முடிச்சிடலாம். முன்னாடியே 6 மணிக்கு விளக்கேற்றி பெற்றைக்கலாம் இருக்கட்டுங்க. ஆமா, ஏன்னா நாம வந்து சாமியே ஒரு நாள் விடுமுறை விடுவாரு, திடீர்னு கரண்டை கட் பண்ணிடுவாரு, திடீர்னு இணைய கட் பண்ணிடுவாரு, என்னத்தையோ கட் பண்ணி விட்டாருன்னா அன்னைக்கு விடுமுறை ஆகி போயிடும். அதனால நம்ம அன்னைக்கு பாத்துக்கலாம்னு முடிஞ்ச அளவுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஒரு நாள் நிற்கும் அதேதான், கிளாஸ் எடுக்கலாம்டா அப்படின்னு, முக்கியமான வேலை இருக்கு, ஒரு ரிசர்ச் மீட்டிங் போகணும், என்னடா பண்ணலாம், சரி வாங்க ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் கிளாஸ், 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்த உடனே டாக்டர் என்ன டாக்டர் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் பசங்க, லீவ் விடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, கிளாஸ் தான் எல்லாரும் வரணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டா விட்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு அடிநாயர் வந்து கொஞ்சம் நான் பாக்குறேன் சாமி, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். 8:30 உலகமே அடங்கி போயிடும், தீபாவளியா இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி அடங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வைக்கிறதுக்கு பார்ப்போம். சிந்திக்கிறதுக்கு பெருமான் காலம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அதை சிந்திச்சுட்டே இருக்கணும்ன்ற என்னுடைய நோக்கமா இருக்கு. இன்னைக்கு 375வது அமர்வு, 3 அமர்வு தாண்டுமான்னு நினைக்கல, இல்ல 3 அமர்வு தாண்டுமான்னு நினைக்கல, 375 அமர்வு. இன்னும் எத்தனை அமர்வு போகும்னு நம்மளால சொல்ல முடியாது, கவுண்ட் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனா 375வது அமர்வை சாமி கொடுத்துருக்கு. முதல் 75வது அமர்வு வர்றப்ப நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். 100வது அமர்வு சரி, அதுக்கடுத்து 250 அமர்வு கொண்டாடுவோம்னு நினைச்சோம், 300வது அமர்வு கொண்டாடணும்னு நினைச்சோம். இப்ப வந்து அந்த நான் ஊருக்கு வர்றதுக்குள்ள அந்த 450 அமர்வு வந்துடும் நினைக்கிறேன். 450வது அமர்வு வேணா நம்ம ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். எந்த அமர்வோ செலிப்ரேட் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன செய்தி, எல்லாரும் வந்து நேர்ல ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் கூடுவோம். எல்லாரும் வந்து ஒரு நாள் நேர்ல பார்த்து எல்லாரும் பேசி திரும்ப ஒரு சங்கம நிகழ்வை வந்து நிகழ்த்தணும் அப்படிங்கிறது அடியனுக்கு தோன்றி கொண்டே இருக்கு, எல்லாருடைய அந்த அனுபவம். ஆனா ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், முக்கியமான செய்தி. அடிநாயன் வந்து சரியா போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு காலம் எப்படி தெரியுது அப்படின்னா,
அடியார்களை எப்படி உபசரிப்பது என்பது பல முறை மனதுக்குள்ளேயே அடியார்கள் கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும், அடியார்கள் அவங்களுக்கு இயல்பாவே அந்த குணம் இருந்தாலும் அடியார்களுடைய அந்த உயர்வை சொல்லி 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 அடியார்கள் அவங்க உபசரிக்கிற அந்த தன்மை, அடியார்களுக்கு அவங்க காட்டுகின்ற அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க காட்டுற ஒவ்வொரு அன்பையும் நான் பார்க்கும் போது எங்க அடியார்கள் தியரிட்டிக்கல் மட்டும் இல்ல, அனுபவமே சொல்லிடுதுங்க ஐயா. பிரேமாமாவுடைய அனுபவமே அடியார்கள் எப்படி உபசரிச்சாங்க. ஆமா ஆமா, அது அடியார்கள் அந்த அவங்க சும்மா காதுல கேட்டுட்டு போறவங்க இல்ல, அவங்க தன்னுடைய வாழ்வியல்லையும் அதை நிகழ்த்துகின்றவர்கள் என்பதை இந்த திருவாசக சிந்தனை அடியார்களுக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க சுவாமி, நான் என்னமோ ப்ரௌட்ஃபுல்லா என்னமோ பேசுறேன்னு சொல்லிட்டு நானும் நிறைய அடியார் திருக்கூட்டத்தை எடுத்திருக்கேன். நிறைய அடியார் 3 அடியார்கள் சேர்ந்துட்டாரே 4வது அடியாருக்கு பொறுக்காது. ஆனா இங்க எப்படி தெரியுமா, 3 அடியார்கள் சேர்ந்த 4வது அடியார் தானா ஜாயிண்ட் அடிச்சு அதை ஜோதியில கலந்து இன்னும் அன்பை பெருக்கி கொண்டே இருப்பாங்களே தவிர, இந்த அடியார் திருக்கூட்டத்துல ஒருவருக்கும் கூட டிஸ்பியூட் இல்லாத ஒரு அடியார் திருக்கூட்டம் அப்படின்னா அது உலகத்திலேயே நம்ம திருவாசக சிந்தனை அடியார் திருக்கூட்டம் என்பதை குருநாதர் திருவடி பணிந்து அடியன் எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கு காத்திருக்கேன். அது அடியன் செய்த பெரும் பேரு. ஒன்றை கலந்த குடும்பத்தோட இவங்க எல்லாம் அந்த அனுபவம் போட்டாங்க இல்லையா, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அருமையா பேசியிருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஐயா சைவோங்கிற இது நம்மளோட திருக்கூட்டத்துக்கு தாங்க ஐயா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, அடியவர்கள் எல்லாம் அவர்களுக்குரிய இலக்கணத்துல இருக்கிறாங்க. எங்க அடியவர் பெருமக்கள் காதுல வெறுமனே கேட்டுட்டு போறவங்க இல்ல, அவங்க எல்லாரும் தன்னுடைய வாழ்வு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் முடிய போகுது. நாங்க விளக்கேற்றி கார்த்திகை மாதம் முழுவதுமாக திருவிழாக்கை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். காலையில அது அந்த அனுபவம் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு எங்களை எல்லாத்தையும். மார்கழி மாதமும் ஏத்த போறோம், 2 மாசம் செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சா பண்ண போறோம், இல்லாட்டி விட போறோம். அது மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் 2 மாசம் என்ன ஆனாலும் சரி, காலையில 4:30க்கு ஒரு விளக்கேற்றி நம்ம குடும்பத்துல நம்ம பதிவு செய்து கொண்டு இருக்கோம். அதனால அதுலயும் அது அப்படியே பழகி போயிடும். அதனால அதெல்லாம் சீக்கிரட்ல வெளியே சொல்லக்கூடாது, அவன் அடியார்கள் வரமாட்டாங்க. அதனால மகிழ்ச்சி. அதனால இந்த அளவுல என்ன சொல்ல வரேன்னா, இது வெறுமனே கேட்டு போற கூட்டம் அல்ல, சிவம் நிறைந்து இருக்கக்கூடிய கூட்டம். குருநாதர் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா ஆசி வழங்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஒரு குருநாதர் எங்கேயாவது பார்க்க, குருநாதர் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக தன்னுடைய குரு புலத்துல நின்று எல்லாரையும் குருநாதர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அப்படின்னா எங்கும் போகாம குருவினுடைய திருவடி நிழலையே குருந்த மரத்தடி நிழல எங்கும் போகாம வீட்டுல இருந்தபடியே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையது நம்முடைய திருவாசக சிந்தனை குழுமம் என்பதை சொல்லி, வேற எங்கேயும் எந்த இடத்துலயும் இது கிடையாது, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்பதை பெருமிதமாக சொல்லி இந்த அளவிலே அடிய நிறைவு செய்ய. அடியாரோட சிவமும் சேர்ந்து இருக்குங்கய்யா, சிவமும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க உங்களுடைய இதை ஃபுல்லா முழுமையா. ஆமாங்க ஐயா, சிவாய நம. அடியன் செய்த பெருத்தம். அதனால அடியவர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியன் வணங்கி மகிழ்கின்றேன். சரவண ஐயா வந்திருக்காங்க, சுவாமி அம்மா ஐயா பல நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஐயா நிறைவு பாடல் வான்முகில் வாய்ப்பிருந்தா ஐயா பாட முடியுமா? ஐயா திருவிட வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களின் திருவிடைகளையும் அரைத்து மனமே மொழிகால் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவசிதம்பரம். குருவாழ்க, குருவே. மலரிட்டு மீண்டும் தெய்வீக குரலை கேட்டு ஆயிடுச்சுங்க ஐயா. சரவணையா சிவாயனம் வரும், சிவாயனம் திருவடி வணக்கம் ஐயா. ஐயா சொல்ல மாதிரி நீதான் நினைச்சேன்,
சரவண ஐயாவும் காணோம், ராகவன் ஐயாவும் காணோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு பிரேமாமா பதிவு படத்துல நினைச்சுன்னே இருக்கிறான். 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு 2 பேருமே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடியனுடைய விண்ணப்பத்தை பெருமான் பூர்த்தி செஞ்சுட்டாருங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். திருவடி வணக்கம். நன்றிங்க. மகிழ்ச்சி 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 ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவை பார்த்தது. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி எனக்கு ஐயா சிவாய. நிறைய அதாவது நம்ம குடும்பம் வந்து நான் இன்னும் எல்லா காலமும் அடியன் வந்து அது கடன் பட்டுட்டே இருக்கேன். இன்னும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், இந்த திருவாசக சிந்தனைக்கு அந்த தீபமும் ஒளியும் பச்சை கொடி இது மாதிரி அந்த 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 வாழை மரம் அந்த இதெல்லாம் நட்டு வச்சவங்க எல்லாம் யாருன்னா சரவணையா மற்றும் ஓவிய செல்வி அம்மா. இருவர்கள் கொடுத்த பெரும் வாய்ப்பு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த தொய்வும் இல்லாம அந்த மனது அவர்கள் ஏற்றி வைத்த தீபமானது திருவண்ணாமலை தீபம் போல தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கு. தீபம் கூட 10 நாள் தான் எரியும். ஆனா நம்மளுடைய இந்த தீபம் 375 வாரங்களாக 4.5 வருடங்களாக எத்தனை காத்து, எத்தனை புயல், எத்தனை சறுக்கல், அணையா தீபம் ஐயா. இது அணையா தீபம் அதை ஏற்றி வச்சிருக்காங்கன்றப்போ அந்த அவர்களுடைய அந்த முனைப்பு அதை ஏற்றி வைக்கும் போது அவங்க செய்யக்கூடிய அந்த நிறைய மெனக்கடல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ராகவனையான சில சமயம் வர முடியல, சரவணையான வர முடியல, நிறைய நாளும் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த அந்த தீபமானது இன்றும் அது நல்ல விலையில எழுதிட்டு இருக்கின்றத அடியன் எப்பொழுதும் அந்த நன்றி ஒரு நாளும் அடியன் வருவார்கள் ஐயா. வந்துதான் இருப்பாங்க, வராது இருக்கவே மாட்டாங்க. இது நம்ம குடும்பம். சரவணா ஆறுமுகையா முருகரே வந்து ஏற்றி வச்சுட்டாருங்க. அப்புறம் என்ன அதனால இது வந்து நாங்க செய்த பெரிய தவம். இன்னைக்கு 375வது மரத்துல மீண்டும் நம்ம ஐயா ராகவனையாவும் சரி சரவணா தேடிக்கிட்டே இருந்தவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதாவது இறைவனோட திருவடியை கூட கண்டுபிடிச்சிடலாம், இவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தேடிட்டு இருந்தோம். கடைசியில வந்து இவங்களும் வந்துட்டாங்கன்றப்ப இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். 2 ஜாம்பவான்கள் வந்திருக்காங்கன்றப்போ இந்த 375 அமர்வு கொஞ்சம் பிளஸ்டா ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி இந்த மகிழ்வோடு அடிய நிறைவு செய்யற அடியார்கள் வந்து உங்களுக்குரிய கால அவகாசம் 3 நிமிடம் தான். ஏதாவது உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்தா எழுப்பலாம், ஏதாவது ஒரு சின்ன பதிவு இருந்தா செல்லாம் 3 நிமிடத்தில் முடிச்சே ஆகணும். அடியார்கள் அதுக்கு மேல டைம் எடுக்க கூடாது. நமச்சிவாய். கவிதா அம்மா சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்றீங்க, நான் அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கேங்க ஐயா. ரொம்ப சிவசிவா. விண்ணப்பம் ஐயா, நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாளுங்க ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நமச்சிவாய். அம்மா வாழ்த்துக்கள் குரூப்ல இருக்காங்களா? கவிதா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களை சேர்த்துருங்க, நம்ம குரூப்ல சேர்த்துருங்க. சுதாமா அவங்களை சேர்த்துருங்க, சுதாமாவோ சாந்தியமாவோ சேர்த்துருங்க. சிவசா ஆலவாய் சொக்கநாதர் சொல்லுங்க சுவாமி. பையன் வந்து ஜெர்மன்ல இருக்காங்க ஐயா. ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்டு மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியார்களுடைய குருவர்களும் திருவள்ளும் நிலைக்க பெற்று அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும்பேற்றை வாழையடி வாழையாக பெற்று இகபர சௌபாக்கியத்தோடு எல்லா புகழும் எல்லா இகபர சௌபாக்கியமும் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து வாழ்த்துகின்றேன். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல பெண்ணில் நல்ல பெருந்தனை இருந்ததே. ஆக மண்ணில் நல்லவனத்துல ஆரம்பிச்சோம், மண்ணில் நல்லவனத்திலேயே முடிக்கிறோம். இப்படி மண்ணில் நானும் அதான் சொல்ல ஆரம்பிச்சேங்க. ஆரம்பிக்கும் போது வாழ்த்து பாடல், இறைவு போதும் வாழ்த்து பாடலோட முடிக்கிறோம்னு நினைச்சு. மகிழ்ச்சிங்க அம்மா. உங்களுடைய புதல்வர் எங்க இருந்தாலும் சிவாரோடு பெருவாழ்வு பெறணும்னு சொல்லி நாங்க நன்றிங்க சுவாமி. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு நம்ம முடிக்க போறோம். ஒருவரோட முடிக்கிறோம். ஒரு நிமிடமா. மாணிக்க வாசகர் என்ன மார்க்கம் கேட்டீங்களே, ஞான மார்க்கம் தான் ஐயா அது. அப்புறம் எல்லாருமே ஞான மார்க்கம் தான்.
குறியீடா சொல்லுவது சன்மார்க்கம், ஆனா அவங்க எல்லாரும் நின்னது தாச மார்க்கம். இது பாக்யராஜ் மாதிரி குழப்பறமா இருக்கும் இல்ல, இல்ல விசு படம் மாதிரி குழப்பறமா இருக்கும். எல்லா சைவ சித்தாந்த கிளாஸ்லயும் முதல் கொஸ்டின் கேக்குறது சைவம் என்றால் என்னன்னு தான் கேட்பாங்க. நீங்க அது அப்படி கேட்டுதான் நிலையானது நிலைத்த பொருள். நீங்க நிலையானது என்னன்னு இப்படி கேட்கவும் நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. ராகவன் சுவாமி ஐயா ஏதோ சொல்ல வராங்க. அல்லியம்மா தான் பேச வராங்க. சரி, அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கிறேன்னா சொல்ல தேவையில்லை, அடியார்கள் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முடிக்கத்தான் போறோம். ராகவன் சுவாமி கிளம்பிடலாம். மணிக்கு ராகவன் ஏதோ சொல்ல வராங்க. சாமி சிவாய நம. திருவடி வணக்கம். அதாவது குருநாதர் அடியன் கிட்ட ஒரு வார்த்தை பேசுறப்போ நாயன்மார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் ஒண்ணு சொன்னாங்க. அதாவது மதுரையில சாமி காலம் மாத்தி ஆடுறாரு. அவர் எதனால காலம் மாத்தி ஆடுறாருன்னு புராண விதியா நம்ம ஒரு கதை கேட்கிறப்போ, இறைவன் நம்ம மேல கருணை செய்யறான். அவன் நம்ம மேல கருணை செய்வதற்கு காரணம் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை பொறுத்து இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. இது அந்த ஆன்மா இந்த ஒரு பயன் அடையுது. அதனால அவன் மேல அன்பா இருக்கு. ஆனா அன்பையும் தாண்டி இறைவன் மேல பரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. ஏன் சாமி நீ ஒத்த காலையே இந்த காலையே தூக்கி வச்சுட்டு ஆடுறிய, உன் காலை வலிக்காதா, இன்னொரு காலை மாத்திதான் ஆடினா என்ன அப்படின்னு. அதாவது இறைவன் நம்ம மேல கருணை புரியுறான். அப்படி கருணை புரியறவனுக்கு மேல அன்பு அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுமே. அவனுக்கு கொடுக்க போறது யாருமே கிடையாது. ஆனா அவனு மேல ஒரு ஆன்மா அன்பா இருந்ததுனால அவன் அந்த அன்புக்கு அவன் ஆதாரணமா காமிச்சதுதான் காலை மாத்தி ஆடினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது புராண விதமான ஒரு விஷயம். அப்ப அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அன்பை தாண்டி இருக்கக்கூடிய பரிவு எப்ப இந்த ஆன்மாவுக்கு வரும் அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த ஆன்மாவுக்கு நன்றி உணர்வு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்பதான் அந்த பரிவு வரும். பரிவுங்கிறது ஒண்ணும் இல்ல, தயவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆன்மா எப்போ நன்றி உணர்வை தன்னை காக்க வந்த அந்த இறைவன் மேல நம்ம நன்றியோட இருக்கணும், அவன் மேல நம்ம அன்போட இருக்கணும், அவன் மேல நம்ம தயவோட இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ அந்த ஆன்மா முயற்சிக்குதோ அப்போ அந்த நன்றி உணர்வு அதை பத்தி சொன்னாங்க. அந்த மாதிரி நன்றி உணர்வு எந்த உயிரினத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாய்க்குத்தான் நன்றி உணர்வு அதிகமா இருக்கும். நாயை தவிர எந்த ஆன்மாக்களுக்குமே நன்றி உணர்வு அதிகமா இருக்காது. அதனாலதான் நாயை முதல் காரணமா வைத்து நாயன்மார்னு சொல்லிட்டு வச்சாங்க. எதுக்கு நாயன்மார் இருக்கணும்னா, இறைவன் மேல நாம அன்பு வைக்கிறத தாண்டி இறைவனுக்கு மேல நாம தயவு கொடுக்கணும். எனக்கு என்ன வேணும்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேணாம் சாமி, உன்னை பாடி பாடி நான் கண்ணீரா உருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அந்த ஒரு காரணத்தை கொண்டு நாயன்மார்னு சொன்னாங்க. அதற்கு ஐயா ஒவ்வொரு இதை அதாவது மனசுக்கு ஒவ்வொரு மிருகத்தை செய்யறப்போ கம்பேர் பண்றப்போ மாணிக்கவாசகர் நாயை கம்பேர் பண்ணியிருக்காரு. எதனால அந்த நாயை கம்பேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அதற்கு இப்படி ஒரு காரணம் குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்த அடியன் இந்த இடத்துல நினைந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கடைசியா அப்ப இந்த மெய்யனே விகிதா அதுவும் மாற்றமும் மாறாமல் இருப்பதும் மாற்றம் கொண்டு வருவதும் அவன் ஒருத்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னது ரொம்ப அற்புதமான கருத்துங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடியன் கொஞ்சம் இங்க வேலைப்பளு காரணமாக அடியனால கண்டினியூஸா வர முடியல. இருந்தாலும் அடியன் நீங்க போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் அடியன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நேரடி வகுப்புல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்ம யூடியூப்ல கேட்கிறப்ப அந்த அனுபவம் வர்றது கிடையாது. அது உண்மைதான் அது. அதனால அடியன் குருநாதருடைய திருவடிக்கும் இறைவனுடைய திருவடிக்கும் விண்ணப்பம் வைத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் போல இனியதாக அமைவதற்கு பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைத்துக்கிறேன் சுவாமி. சிவாய நம. திருவடி முகதரிசனத்தை காட்டுங்க ஐயா. ராகம் ஐயா முகதரிசனத்தை காட்டுங்க. முகதரிசனம் கொடுங்க கொஞ்சம். இதுதான் நம்ம அடியார் திருக்கூட்டம். எத்தனை அடியார்கள் கைலாயத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியார் எதுவும் பேச முடியாது இப்போ. எனக்கு எல்லாம் நிறைய லாக் இருக்கு. அதனால நான் எதுவுமே பேச முடியாது. மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம்.
அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியேன் போற்றி பண்ணுகிறேன். வெள்ளிக்கிழமை நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். அதனால அடியார்கள் எல்லாம் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி அடியவன் உங்க எல்லா திருவடிக்கு விண்ணப்ப வச்சு அடியேனே நிறைவு பாடல் பாடுறேன். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேன் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் மணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ 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 சிவசிவ. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய நமச்சிவாய. ஒரு செய்தி ஒரே ஒரு நிமிஷம் அடியார்கள் இருக்கலாம். நமச்சிவாய.